வசனத்தை வாசிப்போம். आज हम मरकुस 7वां अध्याय के 31 वचन को पढ़ेंगे. The book of Mark chapter 7 verse 31. मरकुस 7वां अध्याय के 31 वचन को हम पढ़ेंगे. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடல் அருகே வந்தார். Hallelujah. हालेलुया. நாம் இந்த மார்க் 7:31 வசனத்தில் வாசிக்கும் போது मरकुस 7वां अध्याय 31 वचन में हम पढ़ते हैं. வசனத்தில் பார்க்கிறோம் இயேசு தெக்கப்போலி அந்த எல்லைகளை வருகிறத நாம் பார்க்கிறோம். हम पढ़ते कि यीशु मसीह उस दिकपुलिस देश में आया அவர் தெக்கப்போலியில் வரும்போது சில காரியங்களை அவர் கவனிக்கிறார். और हम पढ़ते कि वहाँ पर वो दिकपुलिस देश में இந்த आया. தெக்கப்போலியா இடத்தை நாம் கவனிக்கும் போது उस दिकपुलिस जगह के बारे में जब हम पढ़ते हैं, அது பெயர் எதற்கு கொடுக்கப்பட்டது என்றால் वो जो नाम क्यों दिया गया है, தெக்க என்றால் 10 அதற்கு அடையாளமா இருக்கிறது. और दिक का उसका अर्थ है कि 10 शहर है. போலீஸ் என்று சொல்லும்போது அது பட்டணங்கள் என்று நாம் பார்க்கிறோம். पुलिस का मतलब वो शहर है. அப்போ 10 பட்டணங்கள் சேர்ந்து இருக்கிற ஒரு இடம் தான் டெக்கப்போலிஸ் என்று நாம் அறிய வேண்டும். जो दिकपुलिस है वो 10 शहरों से मिला हुआ एक जगह था. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடமோ அங்கே புறஜாதிகள் வாழ்கிற இடமாய் அது இருந்தது. लेकिन वो जो देश था, वो जो जगह था, वहाँ पर अन्य जाति के लोग रहते थे. தேவனை அறியாதவர்கள் அங்கே வாழ்ந்து जो கொண்டிருந்தார்கள். परमेश्वर को नहीं जानते थे, ऐसे लोग वहाँ पर रहते थे. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை அந்த காலத்துல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். और जो परमेश्वर को नहीं जानते थे, जो अंधकार में लोग जी रहे थे. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல கூட நான் வர மாட்டேன் என்று சொல்லி அப்படி அல்ல, இயேசு அந்த இடத்தில் அவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். लेकिन ऐसा एक जगह पर भी यीशु मसीह वहाँ पर गए थे. ஹல்லேலூயா. हालेलुया. இது என்னத்தை காண்பிக்கிறது? ये क्या दर्शाता है? ஆராதிக்கிற கர்த்தர் அவருடைய அன்பை அது காண்பிக்கிறது. हम जिस परमेश्वर की आराधना करते हैं, उसके प्रेम को हम देख सकते அவருடைய हैं. இரக்கத்தை காண்பிக்கிறது. उसके दया को हम देख सकते அவர் हैं. எவ்வளவு கிருபை உள்ளவர் என்று அது वो காண்பிக்கிறது. कितना अनुग्रहकारी हम देख सकते हैं. அவருடைய வாழ்க்கையில கூட அற்புதம் செய்ய வேண்டும் என்று, और उनके जीवन में भी अद्भुत करने के அந்த लिए, இடத்தை சந்திக்க வேண்டும் என்று, उस जगह पर जाने के लिए, அவர் பெரிய வாஞ்சையோடு அந்த இடத்திலிருந்து அவர் போகிறார். और यीशु मसीह के अंदर बड़ी चाहत था, इसलिए वो गए थे. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய வாழ்க்கை கூட நாம் சிந்தித்து பார்க்கும்போது तो हमारे जीवन को भी हम देखते हैं. ஒரு காலத்துல நம்முடைய வாழ்க்கை கூட அந்த தெக்கப்போலியா போல இருந்தது. एक समय पर हमारा जीवन भी उस दिकपुलिस के समान था. தேவனை அறியாதவர்களை நாம் வாழ்ந்தோம். हम परमेश्वर को नहीं जानते थे. தேவனை மீன்ஸ் ஆராதிக்காமல் அறியாமல் நாம் இருந்தோம். हम परमेश्वर को नहीं जानते थे और उसकी आराधना नहीं करते அவருடைய थे. விருப்பத்தின்படி வாழாமல் நாம் இருந்தோம். उसके मन के इच्छा के अनुसार हम नहीं जीते ஆனால் थे. எப்படி அவர் தெக்கப்போலியில வந்தாரோ, लेकिन जैसे वो दिकपुलिस में आए அப்படி थे, நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து நம்மளை ரட்சித்து நாம் और மீட்டெடுத்திருக்கிறார். वैसे वो हमारे जीवन में आकर हमारे जीवन में उद्धार दिया है. நன்றி இயேசுன்னு சொல்ல कि முடியும். लोग कैसे धन्यवाद यीशु, என் வாழ்க்கையிலும் வந்தீரே, என்னை ரட்சித்திருமக்கு நன்றி. मेरे जीवन में तो आया और मेरा उद्धार करा, इसलिए तेरा धन्यवाद. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு என்னை ரட்சித்திருமக்கு और तेरे நன்றி. अनुग्रह से विश्वास के द्वारा मेरा उद्धार करा, इसलिए तेरा நல்ல धन्यवाद. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். हम ताली बजाकर परमेश्वर को धन्यवाद दें. என்னையும் சந்தித்து என்னை ரட்சித்திருமக்கு நன்றி. परमेश्वर तू आकर हमसे मिला और हमारा उद्धार किया, इसलिए तेरा என்னை धन्यवाद. நேசித்திருமக்கு நன்றி. हमसे प्रेम किया, इसलिए அது धन्यवाद. அவருடைய அன்பை அவருடைய கிருபையை और ये காண்பிக்கிறது. उसका प्रेम और अनुग्रह को दर्शाता है. ஆதியாகமம் 12:3 கூட அந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். उत्पत्ति 12 अध्याय के 3 वचन में जब परमेश्वर ने अब्राहम को आशीष किया, அவனை தெரிந்து கொள்கிறார், அவருடைய திட்டத்துக்காக தெரிந்து கொள்கிறார். उसकी योजना के लिए परमेश्वर ने उसे चुना. ஒரு அழைப்பை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், और जब परमेश्वर ने उसे आशीष किया, तब उसने कहा, நான் உன்னை ஆசீர்வதித்தேன், ஆனால் பூமியில் உள்ள சகல வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். वो कहता है कि मैं तुझे आशीष करूंगा और इस पृथ्वी के सारे जो वंश है तेरे द्वारा आशीष உன்னை होंगे. ஆசீர்வதிப்பேன், நீயோ अनेक பேருக்கு ஆசீர்வாதமாக मैं இருப்பாய். तुझे आशीष करूंगा और तू बहुत लोगों के लिए आशीष का कारण बनेगा. உன்னை மாத்திரமல்ல, உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாத்தையும் நான் और ஆசீர்வதிப்பேன். केवल तुझे नहीं, लेकिन इस पृथ्वी के सारे वंश को तेरे द्वारा मैं आशीष करूंगा. அதுதான் நாம் ஆராதிக்கிற கர்த்தருடைய சித்தமாய் और यही இருக்கிறது. हम जिस परमेश्वर की आराधना करते हैं उसकी इच्छा है. ஒரு பட்டணத்தை மாத்திரமல்ல, केवल एक शहर के लिए नहीं, இல்ல இஸ்ரவேலர்களை மாத்திரமல்ல, केवल उन इस्राएलियों के लिए नहीं, இல்ல யூதர்களை மாத்திரம் ரட்சிப்பதல்ல, या केवल उन यहूदियों के उद्धार के लिए அவர் नहीं. எல்லாரும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். यीशु मसीह हर सभी से प्रेम करते थे. ஆகையால் சீசர்கள் அனுப்பும்போது கூட மத்தேயு 28:19 வசனத்துல சொல்லுகிறார், और इसलिए जब शिष्यों को भेज रहे थे, तभी मत्ती 28 के 19 में वो कहते हैं, நீங்கள் உங்க சொந்த ஊருக்கு போய் நீங்க பிரசங்க என்று और சொல்லாமல், यीशु ने कहा कि तुम अपने अपने गांव में जाकर प्रचार करो. நீங்கள் எங்க புறப்பட்டு போக வேண்டும்? लेकिन कहां पर जाना है? சகல ஜாதிகளையும் நீங்க சீசர்கள் ஆக்க வேண்டும். सब जातियों के लोगों को तुम शिष्य போகாத बनाओ. இடமே இருக்க கூடாது. और आप नहीं जाए ऐसा कोई जगह नहीं होना எல்லா चाहिए. இடத்துல போய் நீங்கள் சீசர்களாய் ஜனங்களை ஆக்க வேண்டும். और सब जातियों के लोगों के पास जाकर उन्हें तुम्हें चेला बनाना है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படிதான் நாமும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். और ऐसे आज हम भी उद्धार पाए அவருடைய हैं. கிருபையினால நம்ம ஒவ்வொருவரும் அவர் उसके ரட்சித்திருக்கிறார். अनुग्रह से परमेश्वर ने हर एक को उद्धार किया है. அப்படிப்பட்ட புறஜாதிகள் வாழ்கிற அந்த தெக்கப்போலியா இடத்துல வரும்போது, लेकिन ऐसा एक जगह पर दिकपुलिस में जहाँ पर
पर अन्य जाति के लोग थे, அங்க என்ன நடக்கிறது? वहां पर क्या हुआ? 32வது வசனத்துல வாசிக்கும் போது उस मरकुस 7वां अध्याय के 32 वचन में हम पढ़ते அங்க हैं, கொன்னை வாயுடைய ஒரு செவிடன் அவர்கள் இயேசுவிடத்தில் கொண்டு वहां வந்தார்கள். पर एक बहरा और हकला एक व्यक्ति को लोगों ने परमेश्वर यीशु मसीह के पास लाया। அங்கே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். वहां पर एक विश्वास की बात को हम देख सकते ஒரு हैं। விசுவாசோட ஜனங்கள் அங்க காணப்படுகிறார்கள். वहां पर लोगों के अंदर एक विश्वास था, இந்த மனுஷன் நாம் இயேசுவிடத்துல கொண்டு போவோம் என்றால் அவன் ஒரு குணமாவான் என்ற ஒரு விசுவாசம். उनके अंदर एक विश्वास था कि अगर इस व्यक्ति को हम यीशु के पास ले गए तो वो चंगाई को प्राप्त करेगा। அப்போ சிந்திக்க வேண்டும், அப்படி புறஜாதிகள் வாழ்கிற இடத்துல ஒரு விசுவாசம் எப்படி வந்தது? तो हमें समझना है कि जहां पर अन्य जाति के लोग थे उनके अंदर विश्वास कैसे आया, தெக்கப்போலி இடத்துல விசுவாசம் எப்படி வந்தது? उस दिकपुलिस जगह पर विश्वास कैसे आया। அதுக்கு ஒரு காரணம் என்ன என்றால் அங்கே ஒருத்தன் போய் இயேசு குறித்து சொன்னான். और उसका एक कारण था कि वहां पर जाकर किसी ने यीशु मसीह के बारे में कहा था। யாராவது சொல்ல முடியுமா யார் இயேசு குறித்து போய் சொன்னான்? आप जानते किसने वहां पर यीशु मसीह के बारे में बताया? தெக்கப்போலிய குறித்து வேற எங்கேயாவது நாம் வாசிக்க முடியுமா? क्या दिकपुलिस के बारे में हम कहीं और पढ़ सकते हैं? எங்க வாசிக்க முடியும்? कहां पर पढ़ सकते हैं? மார்க் 5வது அதிகாரத்துல அந்த பிசாசின் ஆவிகள் பிடித்த அந்த லேகியனை குறித்து நாம் வாசிக்கிறோம். और मरकुस 5वां अध्याय में दुष्ट आत्मा से पीड़ित उस लेगियन के बारे में हम पढ़ते हैं। 19வது வசனத்துல இயேசு அவனை விடுவித்த பின்பு அவன் சொல்றான், நான் உம்மோடு கூட நான் ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறான். और यीशु मसीह ने जब उसे छुड़ाया तब उसने कहा कि मैं आपके साथ आना चाहता हूं। அந்த படகுல இடம் இருக்கிறது, உம்மோடு கூட நானும் அந்த சீசர்களோடு வர வேண்டும் என்று அவன் और उस வாஞ்சிக்கிறான். लेगियन ने कहा कि उस जहाज में जगह है, मैं भी तुम्हारे साथ आना चाहता ஆனால் हूं। 19வது வசனத்துல இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. लेकिन 19 वचन में यीशु मसीह ने उसे नहीं इनकार किया। நீ என்னோடு கூட வர வேண்டாம் என்று சொல்லி, यीशु ने कहा कि तू मेरे साथ नहीं அதற்கு आएगा, மாறாக நீ என்ன செய்ய வேண்டும்? लेकिन उसके बदले तुझे क्या करना है? எங்க போக வேண்டும்? तुझे कहां जाना है? நீ உன் இனத்தார் இடத்தில் போக வேண்டும். तू अपने घर जाकर अपने लोगों को बता, உன் வீட்டுக்கு போக வேண்டும். अपने घर पर जा அங்க போய் கர்த்தருக்கு இறங்கி செய்த எல்லா காரியங்களையும் நீ செய்ய और சொல்ல वहां வேண்டும். जाकर जो कुछ मैंने किया वो सब कुछ जाकर बता। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் என்ன செய்தான்? तो उसने क्या किया? 20வது வசனத்தில் செய்தானா செய்யவில்லையா? 20 वचन में हम पढ़ते क्या उसने वैसा किया या नहीं? அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே அவன் தன்னுடைய ஊர்ல தன்னுடைய ஜனங்களிடத்துல போய் அவன் இயேசு செய்ததை அவன் பிரசித்த பண்ணினான். और जैसा यीशु ने कहा वैसे ही वो अपने घर में अपने गांव में जाकर यीशु मसीह के बारे में बताया। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை நாம் அந்த லேகியனுடைய இடத்துல இருந்திருப்போம் என்றால், यदि हम उस लेगियन की जगह पर होते तो ஒருவேளை சொல்லாமல் போயிருக்கலாம். शायद हम वहां पर नहीं कहते। நானும் நல்ல வாஞ்சையோடு அவரோடு கூட ஊழியம் செய்ய நான் கேட்டுக்கொண்டேன். हम सोचते कि मैं तो यीशु मसीह से पूछा कि मैं भी तुम्हारे साथ நான் चलूं। என்ன தவறான காரியங்களை கேட்டேனா? क्या मैंने कोई गलत चीज मांग लिया? அவருடைய சித்தத்துக்கு பதிலாக சில காரியங்களை கேட்டேனா? क्या उसके मन के विचार जो इच्छा के अनुसार मैंने नहीं நல்ல मांगा? ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை நான் கேட்டேன். मैंने एक आत्मिक चीज को ही मांगा அப்போ था। ஏன் அவர் அனுமதிக்கல் என்று சோர்ந்து போய் இல்ல முறுமுறுகளை நான் மாறி तो விட்டிருக்கிறோம். यीशु ने मुझे क्यों इनकार किया ऐसा सोचकर हम शायद निराश हो जाते हैं। ஆனால் இவனோ அப்படி அவர் இல்லை என்று சொன்னாலும் கூட வர வேண்டாம் என்று சொன்னாலும் கூட लेकिन वहां पर यीशु ने उस लेगियन से कहा कि तू मत आ फिर भी। அவன் தெக்கப்போலி அவனுடைய ஊர்ல நாட்டில போய் அவன் இயேசு செய்த காரியங்களை அவன் விவரித்து சொன்னான். वो अपने घर अपने देश में जाकर यीशु ने जो कुछ किया उसने कहा वहां கேட்ட पर। எல்லாரும் எப்படி மாறினார்கள்? और वहां पर जिन लोगों ने सुना वो क्या हो गए அந்த थे? 20வது வசனத்துல பார்க்கிறோம், 20 वचन में हम पढ़ते हैं, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். हम पढ़ते कि सभी लोग अचंभे हो They गए। all were amazed. वो सभी लोग अचंभे हो எப்படி गए। இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில நடந்தது? कितनी बड़ी बात हमारे जीवन में कैसे हो गए। ஹல்லேலூயா. हालेलुया। யார் சொல்லி அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள்? और कौन कहकर वो सभी लोग अचंभे हो ஒரு गए? பிசாசு பிடித்த அவன் போய் சொல்லி எல்லாரும் இப்படி ஏற்றுக்கொள்ள ஆச்சரியப்படுவார்கள் என்றார். एक दुष्ट आत्मा से पीड़ित एक व्यक्ति जाकर कहा, उसके बाद सभी लोग अचंभे हो गए। तो எத்தனை பேர் பிசாசு பிடிக்காத நான் போய் சொன்னான் என்றார். कितने लोग विश्वास करते जो दुष्ट आत्मा से पीड़ित मैं नहीं हूं, मैं जाकर कहूंगा तो अनेक பேரை நானும் ரட்சிப்புல நடத்த तो முடியும். बहुत लोगों को मैं भी उद्धार में ला सकता हूं। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் இயேசு குறித்து எவ்வளவு அறிந்திருக்கிறான்? तो वो यीशु मसीह के बारे में कितना जानता था? அவன் ஆதிகாமத்துல இருந்து மீன்ஸ் வெளிப்படுத்த விஷயம் வரைக்கும் அவன் அறிந்திருந்தானா? क्या उत्पत्ति से प्रकाशित वाक्य तक सब कुछ जो जानता था? பைபிள் காலேஜ்ல போய் பைபிள் ஸ்டடில போய் மீன்ஸ் अनेक ஞாயிற்றுக்கிழமை போய் ஆராதிக்கிறவனா இருந்தானா? और क्या वो हर इतवार को कलीसिया में जाकर परमेश्वर की आराधना करता था? அவனுக்கு இயேசு குறித்து என்ன தெரியும்? यीशु मसीह के बारे में वो क्या जानता था? தேவனை குறித்து என்ன தெரியும்? ரொம்ப தெரியுமா கொஞ்சம் தெரியுமா? क्या वो बहुत जानता था या कम जानता था? அவன் மீன்ஸ் கொஞ்ச நேரம் மாத்திரம் இயேசுவோடு கூட அவன் वो இருந்திருக்கிறான். कुछ समय के लिए यीशु मसीह के साथ था, அவனுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சாட்சி குறித்து அவன் लेकिन उसके जीवन में जो गवाही को उसने जाकर அவன் बताया, கண்ட இயேசுவின் வல்லமை குறித்து அவன் यीशु சொல்கிறான். मसीह के सामर्थ्य के बारे में जब उसने जाकर कहा, அவன் கண்ட இயேசுவின் அந்த அதிகாரத்தை அவன் பிரசங்கிக்கிறான். यीशु मसीह के अधिकार के बारे में जब उसने जाकर कहा, அது அவன் போய் சொல்லும்போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு அவர்களோட விசுவாசம் வந்தது. तब उसके बातों को सुनकर और लोगों के जीवन
जीवन में विश्वास आया, அப்போ அவனே அவ்வளவு சொல்ல முடியும் என்றால் तो अगर वो जाकर इतना कह सका तो எத்தனை பேர் விசுவாசி எனக்கு அவனை காட்டிலும் ரொம்ப தெரியும் कितने लोग कहते मैं उससे ज्यादा जानता हूँ। தெரியுமா தெரியாதா? क्या आप जानते हैं नहीं? அநேக வருஷமா நம்ம பைபிளை தியானிக்கிறோம், हम तो बहुत वर्षों से जो पवित्र शास्त्र पढ़ते அநேக हैं, வசனங்கள் நாம் हम அறிந்திருக்கிறோம், बहुत सारे वचनों को जानते हैं, அநேக ரகசியங்களை நாம் बहुत அறிந்திருக்கிறோம். से रहस्य को हम जानते हैं। அப்படி அறிந்திருக்கிற நாமோ और ऐसे जब हम वचनों को समझते फिर அவனை பறிக்கலும் ஜனங்களிடத்திலே அவரை குறித்து சொல்ல வேண்டும். उस लेकिन से बढ़कर हमें जाकर लोगों से कहना है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது? आज कितने लोग के अंदर एक चाहत है நான் வாழ்கிற இந்த நாட்களில் कि जिन दिनों में मैं इस संसार में जीता எனக்கு हूँ, குறிக்கப்பட்ட இந்த காலத்தில் जिन दिनों में मैं इस संसार में हूँ, என்னை கொண்டு ஜனங்கள் ஒரு விசுவாசம் வர வேண்டும். मेरे द्वारा लोगों के जीवन में एक विश्वास நான் आएगा। ஜனங்களை எப்படியாவது ஒரு கொஞ்சம் விசுவாசத்தை கொண்டு வர मैं लोगों को विश्वास में कैसे भी लेकर आऊंगा, அந்த பிசாசு பிடித்து அவன் விடுதலையாக்கப்பன் பின்பு அவன் அப்படி செய்ய முடியும் और वो दुष्ट आत्मा से पीड़ित वो व्यक्ति अगर छुड़ाने के बाद जाकर वो कह पाया तो என்னையும் பயன்படுத்தும் நான் ஜனங்கள் ஒரு விசுவாசத்தை கொண்டு வர परमेश्वर हमें भी इस्तेमाल करता कि हम भी लोगों के जीवन में विश्वास को लेकर आए। உயர்த்தி 2 நிமிஷம் ஜெபிப்போமா? और हाथ उठाकर आप प्रार्थना करें, என்னையும் அப்படி பயன்படுத்தும். ये परमेश्वर हमें भी इस्तेमाल करे। லேகியனை பயன்படுத்த முடியும் என்றால் अगर उस लेगियोन का परमेश्वर ने इस्तेमाल किया நானும் அநேகருக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு வர்றேன், और मैं भी लोगों के जीवन में विश्वास को लेकर என்னை ஒரு आऊं, கருவியாய் பயன்படுத்துகிற நமக்கு நன்றி. तो हमें भी इस्तेमाल करा इसके लिए धन्यवाद। ஹalleluya. हालेलुया। அவர் ஒவ்வொரு பேரும் பயன்படுத்த முடியும், और वो हर किसी को इस्तेमाल कर அவனையே सकता है। பயன்படுத்த முடியும் என்றால் अगर उसको परमेश्वर ने इस्तेमाल किया तो ஒவ்வொருவரும் பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் हम हर एक को இருக்கிறார். परमेश्वर इस्तेमाल कर सकता है। ஹalleluya. हालेलुया। இங்க பார்க்கும்போது அப்படி இயேசுங்க பார்க்கும்போது இவர்களோட விசுவாசத்தை காண்கிறார். और वहां पर यीशु मसीह ने उन लोगों के अंदर विश्वास को देखा। ஆனால் மார்க் 7வது அதிகாரம் 32வது வசனத்துல और मरकुस 7वां अध्याय के 32 वचन में அந்த மனுஷனை கொண்டு வந்தார்கள், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். और जिन लोगों ने उस व्यक्ति को लेकर आया उस व्यक्ति के जीवन को हम देखते हैं, அவருடைய வாழ்க்கை நிலைமை குறித்து அறியும் போது उसके जीवन की परिस्थिति के बारे में हम देखते हैं। அவன் ஏதோ சந்தோஷமாய் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் என்று அல்ல, और वो कोई अच्छा जीवन नहीं जी रहा அவன் था, நிலைமை குறித்து பார்க்கும்போது उसकी परिस्थिति को हम देखते हैं। அவன் எப்படி இருக்கிறான்? वो कैसा था? உன்னை வாயுடையவனா இருக்கிறான், वो बहरा और हकला था, சரியாக பேச முடியாமல் वो இருக்கிறான். ठीक से बात नहीं कर सकता அது था, மாத்திரமல்ல செவிடன், கொஞ்சம் கூட கேட்க முடியாமல் ஒரு செவிடனாய் और उतना ही नहीं वो बहरा था मतलब वो सुन नहीं सकता था। அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? तो उसका जीवन कैसा हुआ रहेगा? ஒரு அமைதலான ஒரு உடைந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டு एक இருக்கிறான். टूटा हुआ एक जीवन वो जी रहा था। ஒரு இடத்துல எல்லா நண்பர்களோட அவன் போவான் என்றால், और अगर अपने दोस्तों के साथ वो कहीं जाता तो, இல்லை இந்த சபையில் நம்ம மத்தியில இருப்பான் என்றால், यदि यहाँ पर ऐसा कोई है तो நாம் பேசுகிறது அவனால கேட்க और முடியாது. हम जो यहाँ से कहते हैं सभी लोग सुन सकते हैं लेकिन वो सुन नहीं पाएगा। ஒருவேளை எல்லாருமே ஒரு ஜோக் கேட்கும்போது சிரிப்பார்கள், அவனால கேட்க அறிய கூட முடியாது, சிரிக்கவும் முடியாது. और जब सभी लोग जोक सुनकर हंसते लेकिन वो नहीं हंसेगा क्योंकि वो नहीं सुन पाता। எல்லா பக்கம் ஒரு சத்தமா இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி அவனுடைய और வாழ்க்கையில் चारों இருக்கிறது. और जो आवाज है तो भी उसका जीवन में कोई आवाज नहीं, सब शांत है, என்றால் அவன் கேட்க முடியாது, சரியாய் பேச கூட முடியாது. क्योंकि वो सुन नहीं सकता वो और ठीक से बात नहीं कर सकता। பேசலாம் என்று அநேக காரியங்களை அவன் பேச சிந்திக்கலாம், और वो शायद सोच सकता है कि उसे बहुत कुछ बोलना है, நல்ல ஆலோசனை சொல்ல விரும்பலாம், अच्छे सलाह को दे सकता ஆனால் था, அவனால நன்றாய் பேச கூட முடியாது, लेकिन वो ठीक से बात भी नहीं कर पाता था, பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவன் ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். और वो सुन नहीं सकता था और ठीक से बात भी नहीं कर सकता था। ऐसा एक जीवन वो जी रहा था। ஆனால் அந்த வசனத்துல வாசிக்கும் போது लेकिन उस वचन में हम पढ़ते हैं வாழ்ந்த அவனை, और ऐसा है जो जीवन जी रहा था, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற அவனையோ சிலர் என்ன செய்தார்கள் என்றால் இயேசுவிடத்துல கொண்டு வந்தார்கள். हम पढ़ते हैं कि उस व्यक्ति को कुछ लोगों ने यीशु मसीह के पास लेकर आया। எத்தனை பேர் கொண்டு வந்தார்கள்? कितने लोग लेकर आए? ஒருத்தர் கொண்டு வந்தானா அதுக்கு மேல இன்னும் சில பேர் கொண்டு வந்தார்கள். क्या एक व्यक्ति लेकर आया कि उससे ज्यादा लोग लेकर आए थे? ஏனென்றால் அந்த வசனத்துல வாசிக்கும் போது क्योंकि उस वचन में हम पढ़ते हैं, எப்படி வாசிக்கிறோம்? हम कैसे पढ़ते हैं? கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். हम पढ़ते कि लोगों ने उसे लेकर आया, அவனுக்காக வேண்டி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். उसके लिए लोग विनती किए। அப்ப கொண்டு வந்தது ஒருத்தன் மாத்திரமல்ல, तो जो लेकर आया था कोई एक व्यक्ति नहीं था, ஒருவேளை 2 பேரா இருக்கலாம், 3 பேர் 4 பேரா இருக்கலாம், शायद 2 3 या फिर 4 भी हो सकते हैं। அப்படி அவர்களை சேர்ந்து இவனை கொண்டு வந்தார்கள். तो सभी लोग मिलकर इस व्यक्ति को लेकर आए थे। எதற்காக கொண்டு வந்தார்கள்? वो क्यों लेकर आए? அவர்களால் எப்படி கொண்டு வர முடிந்தது? वो क्यों लेकर आए थे? இந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிலைமையை பார்க்கும்போது ஒரு பெரிய பாரம் அவங்களுடைய வாழ்க்கையில வந்தது. क्योंकि उस व्यक्ति के जीवन को देखकर उनके अंदर एक बड़ा बोझ ஒவ்வொரு था। நாளும் இப்படி பலவீனத்தோட அவன் வாழுகிறானே, उन्होंने देखा होगा कि हर एक दिन ये ऐसे कमजोरी के साथ ஒரு जी रहा है பெருமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. और एक बेकार सा जीवन वो जी रहा है। இப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாறுதல் வர வேண்டும், ऐसा एक जीवन में एक बदलाव को हम देखना चाहते அவன் हैं, நல்ல ஒரு சுகத்தை காண வேண்டும் என்று उसके जीवन में वो चंगाई को प्राप्त करे। அவருடைய இருதயத்துல ஒரு பெரிய பாரம் இருந்ததனால उनके अंदर उनके मन में एक बड़ी बोझ थी, इसलिए அவர்கள் அந்த பாரத்தோடு அவனை இயேசுவிடத்துல கொண்டு उस வந்தார்கள். बोझ के साथ वे सभी लोग यीशु मसीह के पास उसे
लेकर आए। ஒரு பக்கம் பாரம் இருக்கிறது, एक तरफ बोझ था இன்னும் பார்க்கும்போது அவர்கள் ஒரு அன்பு இருக்கிறது. और उनके अंदर एक प्रेम भी था। அந்த அன்பு என்ன செய்கிறது என்றால் वो प्रेम क्या करता है? அவர்கள் அப்படி பார்க்க விட முடியவில்லை. और प्रेम के कारण उन लोगों ने उसे वैसा देखना पसंद नहीं किया। இவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வர வேண்டும். उन्होंने सोचा कि कैसे भी इसके जीवन में बदलाव आना அப்படிப்பட்ட चाहिए, அன்பு இருதயத்தில் இருந்ததனால और ऐसा एक प्रेम उनके हृदय में था, इसलिए அவர்களுக்கு எத்தனையோ வேலைகள் சொந்த தனிப்பட்ட காரியங்கள் இருந்திருக்கலாம், उनके बहुत सारे जो व्यक्तिगत खुद के काम हो सकते थे, தனிப்பட்ட குடும்ப காரியங்கள் இருந்திருக்கலாம், परिवार के कुछ काम हो सकते थे, தனிப்பட்ட சரீர பலவீனங்கள் இருந்திருக்கலாம், या शरीर में कुछ कमजोरी हो सकती थी। அதெல்லாம் பொறுப்பெடுக்காமல் அவனை இயேசுவிடத்துல கொண்டு வந்தார்கள். लेकिन वो सब ना देखते हुए सभी लोग मिलकर यीशु मसीह के पास उस व्यक्ति को लेकर आए। ஹல்லேலூயா. हालेलुया। மூணாவது அவருக்குள்ள என்ன இருந்தது? क्योंकि उनके अंदर क्या था? பாரம் இருந்தது, அன்பு இருந்தது. बोझ था और प्रेम था। மூன்றாவது முக்கியமான காரியம் ஒரு விசுவாசம் அவர்கள் இருந்தது. और तीसरी बात, उनके अंदर विश्वास भी था। என்ன விசுவாசத்தோட கொண்டு வந்தார்கள்? किस विश्वास से वो लेकर आए थे? அவனை தூக்கி சுமந்து அவனை கொண்டு போவோம் மறுபடியும் கொண்டு வருவோம் என்றால் और इसे हम लेकर जाएंगे और फिर वहां से उसको लेकर आएंगे, ऐसा ஒரு नहीं। விசுவாசத்தோட கொண்டு வந்தார்கள். विश्वास के साथ वो लेकर आए இயேசு கையை வைப்பார் என்றால் कि अगर यीशु मसीह उस पर हाथ அவருடைய रखेंगे வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர அவன் குணமாவன் என்ற ஒரு तो விசுவாசத்தோட उसके जीवन में एक बदलाव को हम देखेंगे। परमेश्वर यीशु मसीह से चंगाई அவருடைய देगा, சூழ்நிலை மாறும் என்று उसकी परिस्थिति बदल அவனால जाएगी கேட்க முடியும் என்று और वो सुन सकता है, அவனால பேச முடியும் என்று उसके बाद वो बात कर सकता ஒரு है। விசுவாசத்தோடு அவர்கள் இயேசுவிடத்தில் அவனை கொண்டு வந்தார்கள். ऐसा विश्वास के साथ वो लोग यीशु मसीह के पास उसे लेकर आए। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க அவர்களை போல நானும் ஜனங்களை இயேசுவிடத்தில் கொண்டு ये வரவேன்? लोग कहते थे उन लोगों के समान मैं भी लोगों को यीशु मसीह के पास लेकर आऊंगा, ஆனால் நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? लेकिन उसके लिए हमारे अंदर क्या होना चाहिए? விசுவாசம் இருக்க வேண்டும். हमारे अंदर विश्वास होना ஒரு चाहिए। விசுவாசம் இருந்தால்தான் ஒரு மீன்ஸ் நோயாளி நாம் கொண்டு வர முடியும். अगर हमारे अंदर विश्वास है तभी हम किसी बीमार को लेकर आ ஒரு सकते हैं। விசுவாசம் இருந்தால் சமாதானம் இல்லாத ஜனங்களை கொண்டு வர முடியும். अगर विश्वास हमारे अंदर है तो जिनके जिन में शांति नहीं उन्हें हम लेकर आ सकते நமக்குள்ள हैं। விசுவாசம் இல்லாமல் இருக்கும் என்று लेकिन अगर हमारे अंदर ही विश्वास नहीं है तो நம்மளால கொண்டு வர முடியுமா? तो क्या हम लेकर आ सकते हैं? ஒருவேளை நாம் நினைக்கலாம் நான் இங்க கொண்டு வந்து அவங்களுடைய சூழ்நிலை மாறவில்லை என்றால் शायद हम सोच सकते हैं अगर मैंने उन्हें बुलाया और उनकी परिस्थिति नहीं बदलेगी तो, நான் சபைக்கு கொண்டு வந்து அவங்களுடைய நிலைமைகள் மாறாமல் இருக்கும் अगर என்று मैं उन्हें कलीसिया में लेकर आया और उनकी परिस्थिति नहीं बदलती है तो, அவர்களுடைய அந்த சமாதானம் கிடைக்காமல் இன்னும் உடைந்து இருப்பார்கள் என்று अगर वो और टूट जाते और परेशानी में आ जाते हैं, வியாதி மாறாமல் இருக்கும் என்றால் अगर उनकी बीमारी से वो चंगाई नहीं पाते हैं, அப்படிப்பட்ட அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ऐसा अविश्वास अगर हमारे जीवन में है ஒரு तो நாளும் கூட ஒருவனை கூட நாம் இயேசுவிடத்தில் கொண்டு வர हम முடியும். कभी भी किसी को भी यीशु मसीह के पास नहीं लेकर आ सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। யார் கொண்டு வர முடியும்? तो कौन लेकर आ सकता நல்ல है? விசுவாசம் இருக்கிறவர்கள். जिनके अंदर अच्छा विश्वास है அவன் உடைந்து தான் இருக்கிறான், और वो तो टूट चुका है, அவன் பலவீனமாக தான் இருக்கிறான், वो तो कमजोर है, தேவைகள் மத்தியிலே தான் இருக்கிறான், वो जरूरतों के बीच में है। உடைந்து தான் அவன் கொண்டு வருவேன் என்றான் अगर मैं उसे परमेश्वर के पास लेकर आऊं இயேசுவுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் तो என்று यीशु मसीह उसके जीवन को बदल सकता है। விசுவாசிகள் மாத்திரம் கொண்டு வருவார்கள். तो जो कोई विश्वास करता है केवल वही लेकर आ सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த நாகமான ஒவ்வொரு நாளும் அந்த அடிமை பெண் வீட்டில் பார்க்கிறான். और उस नामान को हर दिन वो सेवक जो दासी स्त्री थी उसे देखती थी, அவளால மீன்ஸ் பார்க்க முடியவில்லை, அப்படி குஷ்டரோகியா இருக்கிற அவனுடைய எஜமான பார்க்க முடியவில்லை. और वो उसे ऐसे कोड़ी या फिर कुष्ठ रोग रूप में देख नहीं पा रही थी। அடிமை பெண்ணா இருக்கிறார், அவள் அதிகமாக பேசக்கூட முடியாது, அவளுடைய சொந்த மீன்ஸ் வாஞ்சை சொல்ல முடியாது. वो दासी स्त्री थी, वो अपने जो मन की बात को नहीं कह पाती थी, ஆனாலும் கூட சரியான விசுவாசம் அந்த எலிசா மேல இருந்ததனால लेकिन क्योंकि उसका विश्वास उस एलिशा पर था, அவன் எலிசா இடத்துல போவான் என்றால் அவன் குணம் ஆவான் என்ற விசுவாசம் उसके இருந்ததனால अंदर विश्वास था कि अगर वो नामान एलिशा के पास जाएगा तो वो चंगाई को पा அவன் लेगा, தைரியமாய் அந்த எலிசாய் குறித்து அந்த நாகமண்டலத்துல அந்த மீன்ஸ் வீட்டார் இடத்துல சொன்னாள். और इसलिए वो जाकर नामान को एलिशा के बारे में बताई। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை விசுவாசம் இருந்திருக்காது என்றால் अगर उसके अंदर वो विश्वास नहीं होता அவள் சொல்லிருப்பாளா? क्या वो जाकर कह सकती थी? சொல்லிருக்கவே மாட்டான். वो नहीं कह सकती थी। அவன் ஒருவேளை போய் குணமாக இருந்தான் என்ற வந்து என்ன கொண்டு போடுவான் என்ற பயத்தோட இருந்திருப்பான். और वो ऐसा डर में रहती थी कि अगर वो चंगाई नहीं प्राप्त करेगा शायद मुझे मार सकता है। அப்போ யார் கொண்டு வர முடியும்? तो कौन यीशु मसीह के पास लेकर आ सकता है? விசுவாசம் உள்ளவர்கள் கொண்டு வர जो முடியும். यीशु मसीह पर विश्वास करता है वही लेकर आ सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது அன்பு இருக்கிறவர்கள். और दूसरी बात, जिनके अंदर प्रेम है, எவ்வளவுதான் பிரச்சனைகள் மத்தியில் ஒரு ஜனங்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட, और चाहे लोग कितने भी परेशानी में हो, எவ்வளவுதான் நரகத்துக்கு நேராக அவர்கள் போய் கொண்டிருந்தாலும் கூட, उनका जीवन चाहे उस नरक की आग की ओर जा रहा, அன்பு இல்லாமல் இருக்கும் என்றால் अगर आपके अंदर प्रेम नहीं है அவன் तो கிடைக்கிறன்னு விட்டு நாம் நம்முடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்கலாம். आप सोचेंगे कि उसको वैसे ही जीने दो, हम अपना काम देखेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அதே பிரச்சனை
பிரச்சனைகள் அதே மீன்ஸ் குறைகளோடு நம்முடைய பிள்ளைகள் வாழ்வார்கள் என்றால் लेकिन वही कमियों में अगर हमारे बच्चे जीते हैं तो அவர்களுக்காக நம்முடைய இதயம் வித்தியாசமா யோசிக்கும். तो उनके लिए हमारा मन जो है अलग रीति से सोचेगा, அவர்களுக்காக நம்முடைய இதயம் இன்னும் பாரமா இருக்கும். उनके लिए हमारे मन में और बड़ा बोझ होता ஆனா அது है. வேற வீட்டு மற்ற ஜனங்கள் இருக்கிறதுனால लेकिन दूसरे जो संसार के लोग हैं उनके लिए அவர்களுக்காக அந்த இதயத்துல அவ்வளவு பாரம் இல்லாமல் காணப்படலாம். उनके लिए हमारे हृदय में उतना बोझ नहीं होता. அவர்கள் இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படி போகலாம் என்று விடலாம். और हम सोच सकते हैं कि वो जिस परेशानी में उसमें रहने दो, ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. அவருடைய பாரத்தை பார்க்கும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு பெரிய பாரத்தோடு கொண்டு लेकिन வந்தார்கள். वहां पर उन लोगों ने उसकी परिस्थिति को देखकर यीशु मसीह के पास लेकर आए. ஹல்லேலூயா. हालेलुया. யார் இயேசு இடத்துல ஜனங்களை கொண்டு வர முடியும்? तो आज कौन यीशु मसीह के पास लोगों को लेकर आ सकता है? என்றால் जिनके अंदर प्रेम और बड़ा बोझ है. அவருடைய வாழ்க்கையில் அந்த நிலைமை பார்த்து அவங்களுடைய நம்முடைய மனது உடையும் என்றால் और अगर लोगों के परिस्थिति को देखकर हमारा मन टूटता है எப்படியாவது உடைய நிலைமை மாற வேண்டும் என்றால் और कैसे भी उनकी परिस्थिति बदल जानी இயேசு चाहिए. இடத்துல கொண்டு வர அந்த பாரம் நம்மள ஒவ்வொரு நாளும் கொண்டு வர यीशु मसीह के पास लेकर आना है, ऐसे जो बोझ हमारे अंदर हो तो. ஹல்லேலூயா. हालेलुया. எதுவரை அப்படி சபையில நான் கொண்டு வருவேன் என்று लोग कह सकते हैं मैं भी कलीसिया में ऐसे लोगों को लेकर आऊंगा. ஹல்லேலூயா. हालेलुया. அவருடைய சமூகத்துல கொண்டு வருவேன். उसकी उपस्थिति में हमें लेकर அவருடைய आना है. சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. उसकी उपस्थिति में आनंद की அவருடைய भरपूरी. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. जहाँ पर पवित्र आत्मा है वहाँ पर छुटकारा है. அவர்கள் ஜீவ வார்த்தைகளை கேட்கும்போது और जब ये लोग आकर उस जीवित वचनों को அந்த सुनेंगे, வார்த்தை அவங்களை விடுவிக்கும். அந்த வார்த்தை ஜீவனை கொண்டு वो வரும். वचन जो है उन्हें छुड़ाएगा और उन्हें जीवन देगा. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த வருஷத்துல எத்தனை பேர் வாஞ்சோட இருக்கிறாங்க? इस वर्ष में कितने लोग चाहते हैं யாராவது சபைக்குள்ள கொண்டு வரவே कि मैं कम से कम एक व्यक्ति को कलीसिया में लेकर आऊंगा? கரத்தை உயர்த்தி காண்பிக்க யாராவது நான் கொண்டு வரவே. हाथ उठाकर कहे मैं किसी को तो लेकर आऊंगा. ஹல்லேலூயா. हालेलुया. அநேக பேருக்குள்ள வாஞ்சை இருக்கிறது. और बहुत लोग के अंदर चाहत तो है. கர்த்தர் அதை கனம் பண்ணி இன்னும் உங்களை பாரப்படுத்தி கர்த்தர் பயன்படுத்துவார். परमेश्वर से आदर करे और भी परमेश्वर आपको इस्तेमाल करेगा. எப்படி இயேசுவிடத்துல கொண்டு வர முடியும்? और दूसरी बात, हम कैसे यीशु मसीह के पास लेकर आ सकते நம்முடைய हैं? ஜெபத்தில மன்றாடி நாம் அவர்களை இயேசுவிடத்துல கொண்டு வர முடியும். हमारे प्रार्थना में हम विनती कर उन्हें यीशु मसीह के पास लेकर आ सकते அந்த हैं. சோதமே தேவன் அழிக்க அவர் சித்தமாகிறார். जब परमेश्वर सदोम को नाश करने पर था இந்த ஆபிரகாமோ மீன்ஸ் அந்த சோதம் ஜனங்கள் அவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். और सदोम के लोग तो मन नहीं फिरा रहे थे, தேவனை நோக்கி பார்க்காமல் वो இருக்கிறார்கள். परमेश्वर की ओर नहीं देख रहे थे, பாவத்துல வாழ்ந்து கொண்டு वो இருக்கிறார்கள். निरंतर पाप में जी रहे थे. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு परमेश्वर இருக்கிறார்கள். जो नहीं चाहता था वैसा एक जीवन वो जी रहे थे. அவர்களுக்காக இந்த ஒரு மனுஷன் ஆபிரகாம் தேவனிடத்தில் அவன் மீன்ஸ் விண்ணப்பம் செய்கிறான். लेकिन उन लोगों के लिए अब्राहम परमेश्वर से विनती कर रहा था, மன்றாடி அவன் கேட்கிறான். वो परमेश्र से विनती कर रहा था. 50 மீன்ஸ் நீதிமான்கள் இருப்பார்கள் அப்பொழுதும் நீ அழிப்பீர் என்று उससे परमेश्वर का क्या अगर 50 धर्मी लोग हैं फिर भी तू नाश करेगा? 40 30 10 மாதிரி அவன் மன்றாடுகிறவன் இருக்கிறான். फिर 40 के अंत में वो कहता है 10 धर्मी है तो क्या फिर भी तू नाश करेगा? யாருக்காக தேவனிடத்தில் அவன் போகிறான்? तो किन लोगों के लिए वो परमेश्वर से विनती कर रहा था? ஆபிரகாம் சோதமுக்காக தேவனிடத்தில் அவர் वो போகிறார். सोदम के लिए वो परमेश्वर से विनती कर रहा था. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படிதான் மோசே குறித்து பார்க்கும்போது और मूसा के बारे में भी हम देखते हैं, அவர்கள் பாவத்தினாலே அவர்களை தேவன் அழிக்க வேண்டும் என்று சித்தமானார். और उनके पाप के कारण परमेश्वर उन्हें नाश करने पर था. மோசே என்ன சொன்னார்? लेकिन मूसा ने क्या என்னுடைய कहा? பெயரையாவது ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடும். मूसा ने कहा कि मेरे नाम को आप जीवन के पुस्तक से हटा ஆனால் दीजिए, இவர்களை நீர் அழிக்க கூடாது என்று சொல்லி அவர் மன்றாடி அவர்களுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். लेकिन आप इन लोगों को नाश न करें ऐसे वो परमेश्वर से विनती करने लगा. மூன்றாவது இயேசு குறித்து பார்க்கும்போது கூட और तीसरी बात यीशु मसीह के बारे में भी हम देखते हैं, அவர்கள் அடித்து சிலுவையில் அவரை காயப்படுத்தினாலும் கூட जब उन्होंने यीशु मसीह को मारा और क्रूसित किया பிதாவை இவர்கள் மன்னியும் என்று சொல்லி और तभी भी यीशु ने कहा कि पिता तू इन्हें माफ कर, இவர்கள் செய்வது அறியாமல் செய்கிறார்கள் और ये जो कर रहे हैं वो नहीं जानते वो क्या करते हैं. அவர்களை மன்னிக்க அவர்களுக்காக அவர் சிலுவையில் ஜெபிக்கிறார். और उन्हें माफ करने के लिए यीशु मसीह क्रूस पर प्रार्थना कर रहे थे. ஹல்லேலூயா. हालेलुया. நாமும் கூட ஒருவேளை கொண்டு வர முடியாமல் இருப்போம் என்று तो यदि आज हम भी कुछ लोगों को नहीं लेकर आ पाते हो, இல்ல சில சூழ்நிலை மீன்ஸ் அப்படி இருக்கும் என்று या आपकी परिस्थिति के कारण आप नहीं लेकर आ सकते हैं, நம்முடைய ஜெபத்திலே நாம் இயேசுவிடத்துல கொண்டு வர முடியும். हमारे प्रार्थना के द्वारा हम लोगों को यीशु मसीह के पास लेकर आ உங்க सकते हैं, பிள்ளைகளை கொண்டு வர முடியும். आपके बच्चों को लेकर आ सकते हैं, ரட்சிக்கப்படாதவர்களை கொண்டு வர जो முடியும். उद्धार नहीं पाए उनको आप लेकर आ सकते ரட்சிக்கப்படாத हैं, பிள்ளைகள் மீன்ஸ் கணவர் மனைவி பெற்றோர்களை ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்துல கொண்டு வாங்க. जो उद्धार नहीं पाए आपके पति पत्नियां बच्चों के लिए आप प्रार्थना करो और उसके द्वारा परमेश्वर उन्हें लेकर அந்த आएगा. ஜெபத்தை எல்லாம் கேட்டு கர்த்தர் பதில் தருவார். परमेश्वर प्रार्थना को सुनकर उत्तर देगा. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசுவிடத்துல அவர்கள் கொண்டு வந்தது போல நானும் கொண்டு लोग வருவேன். कहते हैं जैसे उन लोगों ने यीशु मसीह के पास लाया वैसे मैं भी लेकर आऊंगा. அடுத்ததாவது பார்க்கும்போது और अगली बात हम पढ़ते हैं அந்த 7வது அதிகாரம் 33வது வசனத்துல मरकुस 7वां अध्याय के 33 वचन में, மார்க் 7வது அதிகாரம் 33வது வசனத்துல मरकुस 7वां अध्याय के 33 वचन में, வாசிக்கலாம் 33வது வசனம். उस वचन को कोई पढ़े. அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு
இங்க பார்க்கும்போது இயேசு அவனை என்ன செய்கிறார்? और उस वचन में पढ़ते यीशु मसीह ने क्या किया? ஒரு ஜனக்கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. वहां पर एक बड़ी भीड़ थी, அநேக பேர் இருக்கிறார்கள். वहां पर बहुत सारे लोग थे, ஆனால் அவரோ அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக, लेकिन उसके जीवन में एक अद्भुत को करने के लिए அவனை தனியா அவர் அழைத்து கொண்டு போகிறார். यीशु मसीह उसे अलग ले गए। ஹalleluya, हालेलुया। ஏன் அவர் அந்த கூட்டத்தின் மத்தியிலே அற்புதத்தை செய்ய முடியாதா? क्या यीशु मसीह उस भीड़ के बीच में अद्भुत नहीं कर सकते थे? செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? क्या कर सकते थे या नहीं? அவர் செய்ய முடியும். वो कर सकते थे। அந்த 5 சப்பம் 2 மீன்களை அவர் பெருக்க செய்யும்போது, वो 5 रोटी जो 2 मछलियों को जब यीशु मसीह ने वहां पर एक अद्भुत किया, அவர் அந்த அநேக ஜனங்கள் மத்தியில் அந்த அற்புதங்களை वो बड़ी செய்தார். भीड़ के सामने उस अद्भुत को यीशु मसीह ने किया था। அநேக இடத்துல ஜனங்கள் மத்தியிலே அவர் तो செய்தார். बहुत सारे जगहों पर लोगों के बीच में पर यीशु मसीह ने चमत्कार को किया। தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றும் போது, पानी को जब दाखरस में बदला, அந்த வேலையர்களுக்கு முன்பாக அநேக ஜனங்களுக்கு மத்தியில் அவர் செய்தார். सेवकों और बहुत सारे लोगों के बीच में वो अद्भुत को किया था। ஆனால் இங்கே இவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக, लेकिन यहाँ पर इस व्यक्ति के जीवन में एक बदलाव को लेकर आने के लिए அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தண்ணியை அழைத்து கொண்டு போகிறார். पढ़ते कि यीशु मसीह उसको भीड़ से अलग ले गए। ஹalleluya, हालेलुया। எப்படி அவர் இயேசு தண்ணியை கொண்டு போனாரோ, और जैसे यीशु मसीह उसे अकेले ले गए, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் தண்ணியாக கொண்டு போக और விரும்புகிறார். वैसा ही परमेश्वर हमारे जीवन में हमें भी ऐसे अलग लेकर जाना चाहता है। அப்படிதான் அந்த ஜக்கை கூட அவர் தண்ணியாக கொண்டு और போனார். वैसे जक्कई को भी यीशु मसीह ने अलग ले அந்த गए। லூக்கா 19:5 வசனத்திலே அவன் மரத்தின் மேல் ஏறி இருக்கிறான். लूका 19:5 में जब वो उस पेड़ के ऊपर चढ़ा था, அநேக ஜனங்கள் அங்க இருக்கிறார்கள். वहां पर बहुत से लोग थे, ஆனால் அவனை தனியாக சந்திக்கும்படியாக, लेकिन उसे अकेले मिलने के लिए, அவன் வீட்டில் ஒரு ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக, उसके घर पर उतार को लेकर आने के लिए இயேசுவின் பேரை சொல்லி கூட, சக்கையே நீ சீக்கிரமா இறங்கி வா என்று यीशु சொல்லி, ने उसे नाम लेकर पुकारा और कहा जक्कई तू नीचे आ। இன்னைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சோடு அங்க और இருக்கிறார். यीशु ने कहा कि मैं आज तेरे घर पर आना चाहता हूँ। ஹalleluya, हालेलुया। எப்படி அந்த ஜக்கையை தனியாக கொண்டு போனாரோ, और जैसे जक्कई को अकेले वो ले गए थे, எப்படி அந்த மனுஷனை தனியாக கொண்டு போனாரோ, जैसे उस मनुष्य को भीड़ से अलग ले गए, கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தனித்தனியாய் அவர் சந்திக்க और விரும்புகிறார். आज आयो हमारे को परमेश्वर व्यक्तिगत रूप में मिलना चाहता है। ஹalleluya, हालेलुया। வந்திருக்கிறது ஒருவேளை குடும்பமாய் வந்திருக்கலாம், शायद आप यहाँ पर परिवार के साथ आए होंगे, பிள்ளைகளோடு வந்திருக்கலாம், बच्चों के साथ आए होंगे, ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவரிடத்தை எப்படி பேச விரும்புகிறார்? लेकिन आप हर एक से परमेश्वर कैसे बात करना चाहता है, ஒரே போல பேசாமல் தனியாக உங்களுடைய தேவைகளை அறிந்து, और सबके साथ एक जैसा नहीं, लेकिन अलग अलग रीति से आप हर एक से परमेश्वर बात करना உங்களுக்கு चाहता है। தேவையான கிருபை தரும்படியாக, आपको जो अनुग्रह की जरूरत உங்களுடைய है, வாழ்க்கையில தேவையான மாற்றங்களை கொண்டு வர, आपके जीवन में जो बदलाव की आपको जरूरत है, தனிப்பட்ட குறைகளை மாற்றும்படியாக, आपके कुछ कमियों को बदलने के लिए கர்த்தர் தனியா சந்தித்து அவர் கிரியை செய்ய परमेश्वर விரும்புகிறார். व्यक्तिगत रूप में आपसे मिलकर आपके लिए काम करेगा। ஹalleluya, हालेलुया। அது அவர் எப்படி செய்கிறார்? वो कैसे करता है? வெளிப்படுத்தின விசேஷம் 1:10 வாசிக்கும் போது, प्रकाशित वाक्य 1 अध्याय के 10 में हम पढ़ते हैं, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல, प्रकाशित वाक्य 1 अध्याय के 10वें वचन அந்த में, பதுமோத்தீவுல எத்தனையோ பேர் அங்க இருக்கிறார்கள். वहां पर उस पद्मोस द्वीप में बहुत सारे लोग थे, ஆனா இவனை மாத்திரம் அவர் தனியாக எப்படி கொண்டு போகிறார்? लेकिन केवल उसे आत्मा कैसे ले गए थे? அவனை ஆவிக்குள்ளாக்கி, प्रभु के दिन में उसे आत्मा में ले गया। கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள் ஆனான் என்று हम சொல்லுகிறார். पढ़ते कि प्रभु के दिन में आत्मा में वो आ गया, யோவானை தனியாக அவர் கொண்டு போகிறார். और योना को अकेला ले गया था, அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக, उसके वचनों को सुनने के लिए, தரிசனங்களை उसके காண்பிக்கும்படியாக, दर्शनों को दिखाने के लिए ஆவிக்குள்ளாக்கி அவர் தனியாக அங்க கொண்டு போகிறார். हम पढ़ते कि उसे आत्मा में ले गए। ஹalleluya, हालेलुया। எங்கே சந்தித்து ஆவிக்குள்ளாக்குகிறார்? और कहाँ मिलकर उसे आत्मा में ले गए? பதுமோத்தீவுல அங்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். उस पद्मोस द्वीप में जहाँ पर बहुत सारे लोग थे, யோவான் மாத்திரம் இருந்தார் என்று அல்ல, वहाँ पर ऐसा नहीं कि केवल यूहन्ना ही था, எத்தனையோ பேர் இருக்கிறார். இவனை மாத்திரம் தனியாக ஆவிக்குள்ளாக்கி அவர் கொண்டு लेकिन वहाँ पर बहुत सारे लोग थे, लेकिन यूहन्ना को परमेश्वर आत्मा में ले गया। அவர்களை கூட ஒவ்வொரு ஆவிக்குள்ளாக்கி, और आज इस रात में बहुत सारे लोग आत्मा में ले கர்த்தர் जाकर தனித்தனியாய் சந்தித்து பேச விரும்புகிறார். परमेश्वर आपको व्यक्तिगत रूप से मिलकर बात करना चाहता है। ஹalleluya, हालेलुया। எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் தனி விதமாய் பேச लोग विश्वास करते हैं, परमेश्वर मेरे साथ व्यक्तिगत रूप से बात करेगा। நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ताली बजाते परमेश्वर को हम धन्यवाद ஒவ்வொரு दें। பேர் ஆவிக்குள்ளாக்கி, हम हर एक को आत्मा में ले உங்களுக்கு जाकर தேவையான வார்த்தைகளை சொல்லும்படி, हमें जो वचन की जरूरत है परमेश्वर से தனிப்பட்ட कहेगा, குறைகளை நிறைவாக்கும்படி, और हमारे कमियों को दूर करने के लिए, உங்களிடத்தில் பேசும்படியாக, आपसे बात करने के लिए அவர் ஆவிக்குள்ளாக்கி தனியாக சந்திக்க விரும்புகிறார். परमेश्वर उस आत्मा में ले जाकर आपसे मिलना चाहता है। ஹalleluya, हालेलुया। கர்த்தர் பேசும்போது அது உணர்ந்துக்கொள், என்கிட்ட தான் பேசுறேன் என்று நீங்க உணர்ந்து और जब परमेश्वर आपसे बात करेगा, आपको पहचानने के परमेश्वर ही बात कर रहे हैं, கர்த்தர் என்கிட்ட இந்த வார்த்தை எனக்கு என்று சொல்லி, और ये वचन मेरे लिए ऐसा आपको विश्वास करना है। அப்படிதான் அவனை அந்த கூட்டத்தை விட்டு தனியாக கொண்டு போகிறார். और ऐसे ही वहां पर उस व्यक्ति को उस भीड़ से वो अलग ले गए। அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது, और अगले वचन में हम पढ़ते हैं, அந்த 33வது வசனத்திலே 33 वचन में हम पढ़ते हैं,
தனியாய் தனியை கொண்டு போய் उसे उस भीड़ से अलग ले गए। என்ன செய்கிறார்? उसके बाद क्या किए? அவருடைய விரல்களை அவன் காதிலே வைக்கிறார். अपने उंगलियों को उसके कानों में डाले। பின்பு உமிழ்ந்து அவருடைய அந்த நாவை தொட்டார் என்று பார்க்கிறோம். फिर थूक कर उसकी जीभ को छुआ। ஹalleluya. हालेलुया। அந்த ஜனங்கள் என்ன எதிர்பார்ப்போடு கூட வந்தார்கள்? वो लोग क्या सोचकर उसे लेकर आए थे? கொண்டு வந்தவர்கள் என்ன எதிர்பார்ப்போடு கொண்டு வந்தார்கள்? वो जब उसे लेकर आए तब क्या सोचकर लेकर आए थे? அந்த 32வது வசனத்துல பார்க்கும்போது 32 वचन में हम क्या पढ़ते हैं? அவருடைய கையை வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். और उन्होंने यीशु मसीह से विनती की कि अपने हाथ को उस पर रखो। கையை வைங்க என்று வேண்டிக் கொண்டார்கள். उन्होंने कहा कि अपना हाथ उस पर रखो। ஆனால் இயேசு செய்தது வித்தியாசமாய் அவர் लेकिन செய்கிறார். यीशु मसीह ने कुछ अलग किया। ஹalleluya. हालेलुया। என்ன செய்கிறார்? यीशु ने क्या किया? ரெண்டு விரல்களை காதுகளில் வைக்கிறார். अपने उंगलियों को उनके कानों में डाला உமிழ்ந்து அந்த பேச முடியாத அந்த நாவை அவர் தொடுகிறார். और थूक कर उस जीभ को परमेश्वर ने छुआ। ஒருவேளை அவர்கள் பார்த்திருப்பாங்க, எங்கேயாவது பார்த்திருப்பாங்க, और शायद कहीं और वो देखे होते இல்ல हैं, எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பார்கள். कहीं और शायद उन्होंने सुना होगा அப்படி கை வைக்கும்போது மீன்ஸ் ஒரு மாற்றம் வரும். कि यीशु मसीह अगर हाथ रखेंगे तो एक बदलाव को देख ஆனால் पाएगा। இவருடைய வாழ்க்கையில கர்த்தர் வித்தியாசமாய் செய்கிறார். लेकिन उस व्यक्ति के जीवन में परमेश्वर अलग रीति से काम किया। அவருடைய வாழ்க்கையில இயேசு வித்தியாசமாய் செய்ய முடியும் என்றால், अगर उस व्यक्ति के जीवन में परमेश्वर अलग रीति से काम कर पाए तो விசுவாசி என் வாழ்க்கையில கூட கர்த்தர் வித்தியாசமாய் செய்ய முடியும். कितना विश्वास है परमेश्वर मेरे जीवन में भी अलग रीति से काम உங்க करेगा। வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். और इसलिए आपके जीवन को दूसरे के जीवन के साथ तुलना नहीं करना கர்த்தர் है। அவருடைய வாழ்க்கையில செய்தது போல என் வாழ்க்கையிலும் செய்வார் என்று யோசிக்க வேண்டாம். परमेश्वर अगर उसके जीवन में किया तो मेरे जीवन में भी करेगा, ऐसा नहीं सोचना। இல்ல அவர்களுக்கு இருக்கிற அந்த காரியங்கள் என் வாழ்க்கையில இல்ல என்று சொல்லி கலங்கி போக या வேண்டாம். उनके जीवन में जो नहीं है जो है मेरे जीवन में नहीं है, ऐसा सोचकर आपको निराश नहीं होना। அவங்களுக்கு நல்ல வேலை இருந்தது, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उन्हें अच्छा नौकरी देकर उन्हें आशीष किया है। அவங்களுக்கு நல்ல வேலை இருந்தது, அவர் அந்த வேலையை மீன்ஸ் கர்த்தர் ஆசீர்வதித்தார். और परमेश्वर ने अच्छा बल देकर आशीष किया ஆனால் है। ஏன்ட்ட நல்ல வேலை இல்ல, लेकिन मेरे पास तो अच्छा என் बल குடும்பத்துல நல்ல இல்ல नहीं, வசதிகள் இல்ல என்று சொல்லி, या फिर आशीषें नहीं என் है, வாழ்க்கையில நடக்காது என்று சொல்லி அப்படி நீங்க நினைக்க और கூடாது. इसलिए आपके जीवन में नहीं होगा ऐसा आपको सोचना नहीं என்றால் है। கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வித்தியாசமாய் செய்கிறவர். क्योंकि परमेश्वर हर किसी के जीवन में अलग रीति से काम करता है। ஹalleluya. हालेलुया। உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசமாய் அவர் செய்ய और போகிறார். इसलिए आपके जीवन में भी वो अलग रीति से काम உங்க करेगा। எதிர்பார்ப்பின்படி அல்ல, आपके जो अपेक्षा के अनुसार नहीं, ஜனங்களின் எதிர்பார்ப்பின்படி அல்ல, लोगों के अपेक्षा के அவருடைய अनुसार नहीं, சித்தத்தின்படி அவர் செய்து முடிப்பார். परमेश्वर अपने इच्छा के अनुसार करेगा। ஹalleluya. हालेलुया। ஆனால் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றி தருவார். लेकिन जरूर आपकी इच्छा को पूरी करेगा। ஹalleluya. हालेलुया। செய்வது வித்தியாசமா இருக்கலாம், और जो करता है वो शायद अलग हो ஆனால் सकता है, உங்களுடைய நோக்கத்தை உங்களுடைய அந்த வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். लेकिन आप जो चाहते हो उसे जरूर परमेश्वर पूरा करेगा। ஹalleluya. हालेलुया। ஏன் கையை வைக்க கேட்டார்கள்? और उन लोगों ने क्यों कहा कि तुम हाथ रखो? அவன் சுகம் அடைய வேண்டும் என்று. ताकि वो चंगाई को प्राप्त कर ஆனால் ले। இவர் மீன்ஸ் வித்தியாசமாய் செய்தாலும் கூட लेकिन वहां पर यीशु मसीह ने कुछ अलग किया, फिर அதையும் भी அவர் ஏன் செய்கிறார்? उसने ऐसा क्यों किया? அவன் சுகம் அளிக்கும்படியாக அவர் செய்கிறார். उसकी चंगाई देने के लिए यीशु मसीह உங்க ने किया। வாழ்க்கையில கர்த்தர் வித்தியாசமாய் செய்யும்போது கூட और आपके जीवन में भी अगर यीशु मसीह कुछ अलग रीति से நீங்க करता है, எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். आप जो कुछ चाहते हैं वो परमेश्वर उसे जरूर पूरा करेगा। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில அவர் செய்ய முடியும் என்றார்? इतना विश्वास करते हैं, अगर उसके जीवन में परमेश्वर ने किया வாழ்க்கையில तो, கூட நான் அறியாத காரியங்களை செய்யும் போது, और जो हम नहीं जानते वो ऐसे परमेश्वर कर सकता நான் तो, எதிர்பாராத காரியங்கள் நடந்தாலும் கூட हम जो नहीं सोचते वैसे अगर चीजें होते हैं तो, என்னுடைய எதிர்பார்ப்பை என்னுடைய குறைகளை நீ நிறைவாக்கி தருவீர். और परमेश्वर हमारी कमियों को भी तो दूर करेगा। விசுவாசை மாத்த கர்த்தர் நன்றி இயேசுவே சொல்லுங்க. विश्वास करने वाले ताली बजाकर परमेश्वर को धन्यवाद உம்முடைய दें। விருப்பத்தின்படி செய்கிறவனுக்கு और நன்றி இயேசுவே. परमेश्वर तू अपने मन की इच्छा के अनुसार உம்முடைய करता है, சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி और वैसा ही होने दो நம்முடைய கரத்துல तेरे சமர்ப்பிக்கிறேன். हाथों में हम सौंपते हैं। ஹalleluya. हालेलुया। ஏன் அவர் வித்தியாசமாய் செய்கிறார்? वो क्यों अलग रीति से करता है? அவர் ஒவ்வொரு பேரும் தனிப்பட்ட விதமாய் அவர் அறிந்திருக்கிறார். क्योंकि हर किसी को व्यक्तिगत रूप से जानता है, இவனுடைய நிலைமை கூட அவர் அறிந்திருக்கிறார். और उस व्यक्ति की परिस्थिति को भी वो जानता था। இவனால என்ன செய்ய முடியவில்லை? वो क्या नहीं कर सकता था? அவன் கேட்க முடியவில்லை. वो सुन नहीं सकता था, வேற என்ன செய்ய முடியல? சரியாய் பேச முடியவில்லை. और वो ठीक से बात नहीं कर सकता था। ஒருவேளை அவர் கேட்பார் என்றால் நீ விசுவாசி என்று கேட்டால் और यदि यीशु मसीह उससे पूछते क्या तू विश्वास करता है, அவன் என்ன பதில் தந்திருக்கலாம்? तो वो क्या उत्तर दे सकता था? என்ன பதில் தந்திருக்கலாம்? वो क्या उत्तर दे सकता था? பதில் தந்திருப்பானா தந்திருக்க மாட்டானா? क्या वो उत्तर दे पाता या नहीं? அவன் காது செவிடானா இருக்கிறான். वो तो सुन नहीं सकता था। அவ கேட்ட அவன் பதில் தர முடியுமோ? तो अगर वो उस यीशु मसीह की बात को सुनकर उत्तर दे सकता था, ஒருவேளை பதில் தர முயற்சி எடுத்தாலும் கூட अगर वो उत्तर देने की कोशिश करे तो भी சரியாக பேச முடியாது. वो ठीक से बात नहीं कर सकता அவனுடைய था। நிலைமை அறிந்து
और इसलिए यीशु मसीह उसके परिस्थिति को जानकर அவர் வித்தியாசமாய் கிரியை செய்கிறார். उसके लिए अलग रीति से वो काम किया। ஹalleluya. हालेलुया। ரெண்டாவது அந்த மீன்ஸ் கொண்டு வந்தார்களே, और दूसरी बात, जिन लोगों ने उसे लेकर आया அந்த था ஜனங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. उन लोगों के अंदर भी विश्वास था। என்ன விசுவாசம் இருந்தது? उनके अंदर क्या विश्वास அவர் था கையை வைப்பார் என்றால் இவன் குணமாவான். कि यदि यीशु मसीह उस पर हाथ रखे तो ये चंगाई को அந்த पालेगा। விசுவாசம் இவனுக்குள்ள இருந்ததா என்று நமக்கு தெரியாது. और वो जो विश्वास उस व्यक्ति के अंदर था कि हम नहीं जानते, இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும்படியாக और इसलिए उस व्यक्ति के अंदर विश्वास आ जाए, சில इसलिए காரியங்களை அங்கே செய்கிறார். वहां पर यीशु मसीह ने कुछ बातों को किया। ஹalleluya. हालेलुया। இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் अगर यीशु मसीह को एक अद्भुत करना था அவர் முதலாவது என்ன பார்க்க விரும்புகிறார்? तो सबसे पहले वो क्या देखना चाहता है? விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார். विश्वास को देखना चाहता है। அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் அவர் கேட்பார், நீ விசுவாசிக்க என்று கேட்கிறார். और हर हमेशा अद्भुत करने से पहले वो पूछता है क्या तो विश्वास करता है। விசுவாசிக்கும் போது அவர் இந்த விசுவாசின்படி அவர் செய்கிறார். और जब लोग विश्वास करते हैं उनके विश्वास के अनुसार परमेश्वर करता है। இந்த மனுஷங்களோட விசுவாசத்தை கொண்டு வரும்படியாக और इसलिए उस व्यक्ति के जीवन में विश्वास को लेकर आने के लिए அவர் அந்த விரல்களை அவர் வைக்கிறார். उसने अपने उंगलियों को उसके कानों में डाला। காதுல அந்த விரல்களை வைக்கும்போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் ஆரம்பிக்கிறது. जब उसके कानों में उंगलियों को डाले तब उसका विश्वास शायद थोड़ा आया होगा। இவர் என் வாழ்க்கையில ஏதோ செய்ய போகிறார். उसने सोचा कि यीशु मसीह कुछ तो अब करने वाले हैं। செவிடனா இருக்கிற அந்த காதுகள் மாற போகிறது. और मेरा जो कान जो मैंने नहीं सुन पाता वो शायद बदलाव आने वाला है। போகிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள வருகிறது. उसके अंदर शायद एक विश्वास आया कि अब मैं सुन पाऊंगा। அந்த உமிழ்ந்த வாயை தொடும்போது और जब तू करे उसके जीभ पर यीशु मसीह ने छुआ, அவனுக்குள்ள இன்னொரு விசுவாசம் வருகிறது. उसके अंदर शायद और विश्वास आया நான் होगा பேச ஆரம்பிக்க என் வாயை கர்த்தர் மாற்ற போகிறார். कि यीशु मसीह मेरे होठों को छूने वाला और एक चंगाई देने वाला இவர் है। ஏதோ செய்கிறார் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள ये வருகிறது. तो कुछ तो कर रहे हैं, ऐसा एक विश्वास उसके अंदर आया। ஹalleluya. हालेलुया। அதற்காக கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்திலே அவர் காரியங்களை செய்கிறார். तो यीशु मसीह ने उसके लिए अलग रीति से वहां पर काम அவனுடைய किया। சூழ்நிலை அறிந்து उसकी परिस्थिति को जानते हुए, அவன் மீன்ஸ் இருதயத்தை அறிந்து उसके मन को जानकर கர்த்தர் அதன்படி அவர் செய்கிறார். यीशु मसीह उसके अनुसार उसके जीवन में काम किया। ஒவ்வொருவரும் கர்த்தர் அப்படி மீன்ஸ் அறிந்திருக்கிறார். और यहाँ पर आए हम हर एक को परमेश्वर ऐसे व्यक्तिगत रूप से जानता है। 139 சங்கீத முதலாவது வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறான், भजन संहिता 139 के 1 में भजन लिखने वाला कहता है, கர்த்தாவே என்னை மற்றவர்கள் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, और मुझे दुख बाकी जो लोग जानते हो या नहीं, என் கணவர் பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, पति पत्नी जानते हो नहीं, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். वो कहता है कि परमेश्वर तू मुझे अच्छी तरीके से जानता है, அறிந்திருக்கிறேன். मेरा सब कुछ तू जानता है, யோசனைகள் என்னுடைய ஒவ்வொரு இருதயத்திலே வாஞ்சைகள் அறிந்திருக்கிறேன். मेरे सोच विचार को, मेरा उठने बैठना सब कुछ तू जानता है। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். और ऐसा एक महान परमेश्वर की हम आराधना करते அவர் हैं। நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். वो हमें जांच कर वो अच्छे से हमें पहचानता है। हालेलुया। हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். कितने लोग विश्वास करते हो हमें जानकर जानता है। ஆகையால் நம்முடைய சூழ்நிலையின்படி, और इसलिए हमारी परिस्थिति के நம்முடைய अनुसार, அந்த குறைவுகளின்படி हमारी कमियों के அவர் अनुसार நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமாய் वो செய்கிறார். परमेश्वर हमारे जीवन में अलग रीति से काम நம்மளுக்குள்ள करता நல்ல है। விசுவாசத்தை கொண்டு வரும்படியாக, हमारे अंदर अच्छे विश्वास को लेकर आने இன்னும் के ஒரு लिए, உறுதியான விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டும்படியாக हमारे आत्मिक जीवन को और बांधने के लिए அவர் தம் சித்தத்தின்படி அவர் செய்கிறார். परमेश्वर अपने इच्छा के अनुसार सब कुछ करता है। அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது और अगले वचन में हम पढ़ते हैं மார்க் 7:34 வசனத்துல, मरकुस 7वां अध्याय के 34 वचन அது में, போதாது என்று இப்பொழுது வேறொரு காரியத்தை அவர் செய்கிறார். और उतना ही काफी नहीं तो वो कुछ और भी वहां पर करने என்ன लगा। செய்கிறார்? வானத்தை அண்ணாந்து பார்த்து வானத்தை அனார்ந்து மேலே பார்க்கிறார். और हम पढ़ते कि वो स्वर्ग की ओर देखा। ஹalleluya. हालेलुया। எங்க பார்க்கிறார்? कहां पर देखा? வானத்தை அனுப்பின பிதாவிடத்துல அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். और उस पिता की ओर अपने आंखों को उठाकर நீங்க देखा। வேதத்துல வாசிக்கிற இயேசு अनेक இடத்துல அப்படி வானத்தை அனார்ந்து பார்த்தார். हम पवित्र शास्त्र में पढ़ते यीशु मसीह कई बहुत सारे जगहों पर ऐसे स्वर्ग की ओर देखते हैं। வேற எங்கேயாவது நான் அப்படி பார்க்க முடியுமா? क्या और कहीं हम ऐसे पढ़ सकते हैं? அந்த 5000 பேருக்கு அந்த 5 அப்பம் 2 மீனை கொடுக்கும்போது जब 5,000 लोगों को 5 रोटी और 2 मछली दिए அவர் थे, வானத்தை அனார்ந்து அவர் பார்த்தார். तब उस स्वर्ग की ओर अपने आंखों को லாசர் उठाया। அந்த கல்லறையில இருந்து வெளியே கொண்டு வரும்போது लाजर को उस कब्र से जब बाहर निकाले थे, அவர் வானத்தை அனார்ந்து அவர் பார்த்தார். तब उस स्वर्ग की ओर उन्होंने देखा। அப்படி அவர் எதை காண்பிக்கிறார் என்றால், நாமும் கூட இந்த பூமியில சில குறைகளை நிறைவாக்கும்படியாக, और ये क्या दर्शाता है कि जब हम इस पृथ्वी में कुछ कमियों का मैं सामना இந்த करते हैं, பூமியில சில பிரச்சனை மாறும்படியாக, हमारे इस पृथ्वी में कुछ समस्याओं को अगर बदलना है तो நாமும் பார்க்க வேண்டிய இடம் எங்கே என்றால், மேலே கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். हमें भी हमारे आंखों को ऊपर की ओर लगाना है। ஹalleluya. हालेलुया। அது எனக்கு நம்முடைய ஜெபத்தை காண்பிக்கிறது. वो हमारे प्रार्थना को दिखाता அவர் है, மேல் ஒரு விசுவாசத்தை उस पर காண்பிக்கிறது. उस विश्वास को दिखाता है। அங்கே நாம் பார்க்கும்போது இங்கே நம்முடைய பிரச்சனைகள் சூழ்நிலைகள் जब மாறுகிறது. हम ऊपर की ओर देखेंगे तब यहाँ पर हमारी परिस्थिति बदलेगी। ஹalleluya. हालेलुया। அந்த மனுஷன் எங்க இருக்கிறான்? वो मनुष्य कहाँ पर था? அவன் பூமியில கீழே இருக்கிறான். वो यहाँ पर इस पृथ्वी पर था। அவனுடைய சரீரத்தில் இருக்கிறது பலவீனம். उसके शरीर में कमजोरी थी, அவனுடைய காது கேட்க முடியாமல் இருக்கிறது. वो सुन नहीं सकता था। 5 அப்பம்
அப்போ 2 மீன் தான் குறைவு இருக்கிறது. और वहाँ पर 5 रोटी 2 मछली, वहाँ पर कमी तो थी। மரித்த லாசர் நாற்றம் எடுத்து அந்த கல்லறைக்குள்ள இருக்கிறான். लाजर 4 दिन वहाँ पर कब्र में पड़ा था, ஆனால் இதெல்லாம் மாற்றும்படியாக लेकिन इस सारे परिस्थिति को बदलने के அவர் लिए, பார்த்த இடம் பூமியில எங்கேயாவது பார்த்தார் என்று அல்ல, और ऐसा नहीं कि यीशु मसीह इस पृथ्वी पर कहीं पर देखे, அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தது போல. जैसे वो स्वर्ग की ओर अपने आंखों को எத்தனை लगाया। பேர் சொல்றீங்க आज कितने लोग कहते இந்த हैं பூமியில என்னுடைய குறைவுகள் மத்தியில, इस पृथ्वी पर मेरे कमियों के बीच என்னுடைய में, தேவைகள் மத்தியில, मेरे हर जो जरूरतों के बीच में, உடைக்கப்பட்ட சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல, जब मैं निराश और टूट चुका हूँ, ஜனங்களை என்னை கைவிடும் போது, जब लोग मुझे छोड़ देते என் हैं ஆசீர்வாதத்துக்காக, मेरे आशीषों के लिए, என் நல்ல ஒரு வாழ்க்கைக்காக मेरे बेहतर जीवन के நான் लिए, என் கண்களை ஏறெடுத்து நான் பார்ப்பேன். मेरे आंखों को मैं उठाकर देखूंगा। ஹalleluya. हालेलुया। ஏத்து வச்சு நான் கண்களை ஏறெடுத்து பார்ப்பேன். इन लोग कहते हैं मेरे आंखों को उठाकर मैं देखूंगा। 121 சங்கீதம் முதல் 2 வசனம் வாசிக்கும் போது भजन संहिता 121 के पहले और दूसरा वचन में அவர் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை वो कहता ஏறெடுத்து है कि பார்ப்பேன். मेरी सहायता मैं जहाँ से मिलती है उस पर्वत की ओर मैं देखता हूँ। எனக்கு ஒத்தாசை வருகிற ஒரு இடம் இருக்கிறது. मेरे लिए जो मदद या फिर सहायता मिलने वाला एक जगह அந்த है। பர்வதத்துக்கு நேராக என் கண்களை எடுத்து वो பார்ப்பேன். कहता है कि उस पर्वत की ओर मेरे आंखों को मैं उठाऊंगा। ஹalleluya. हालेलुया। எதற்காக நான் கண்களை எடுத்து பார்க்கிறேன்? और क्यों मेरे आंखों को मैं उठाता எனக்கு हूँ? ஒரு பிரச்சனை இருக்குது, உதவி ஒத்தாசை வேணும். मुझे मेरी सहायता की जरूरत அதை है। நான் ஜனங்களிடத்தில் தேடவில்லை, वो मैं सहायता मैं लोगों से नहीं, அதை நான் டாக்டரிடத்தில் தேடவில்லை, डॉक्टर से नहीं, அதை நண்பரிடத்தில் தேடவில்லை, मेरे मित्रों से नहीं, அது பேங்க் பேலன்ஸ்ல தேடவில்லை, बैंक बैलेंस में नहीं, அதை நான் ஒத்தாசை ஒரு பர்வத இடத்துல நான் தேடுகிறேன். लेकिन मेरी सहायता मैं उस पर्वत की ओर से पाऊंगा। ஹalleluya. हालेलुया। அடுத்த வசனத்துல உறுதியா அவர் சொல்கிற வார்த்தை, और दूसरे वचन में वो कहता है, அங்க இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று वो कहता है சொல்கிறார். कि उस यहोवा की ओर से मुझे सहायता मिलती है, வானத்தையும் பூமியை படைத்தவர், जो आकाश और पृथ्वी को बनाया है। சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். वो सर्वशक्तिमान परमेश्वर है, அங்கிருந்து நிச்சயமாக எனக்கு ஒத்தாசை வரும். और वो जरूर मेरी सहायता करेगा। ஹalleluya. हालेलुया। ஒருவேளை எனக்கு अनेक பிரச்சனைகள் வந்திருக்கலாம், आज शायद बहुत सारे समस्याओं के साथ आप आए होंगे, अनेक குறைவுகள் மத்தியில இருக்கலாம், कमियों के बीच में शायद हो सकते अनेक हैं, शरीर बलवीनத்தோட மத்தியில இருக்கலாம், शायद कमजोरी के बीच आप रह सकते हैं, ஒத்தாசை வரும் ஒரு இடம் இருக்கிறது. लेकिन आपकी सहायता के लिए एक जगह है। விசுவாசிங்க, அங்க இருந்து உங்களுக்கு ஒரு ஒத்தாசை आप வரும். विश्वास करें, परमेश्वर की ओर से आपकी सहायता मिलेगी। எத்தனை பேர் கருத்து வைத்து விசுவாசத்தோட சொல்ல ये முடியும்? लोग हाथ उठाकर विश्वास के साथ कहते हैं, எனக்கு ஒத்தாசை வரும், நிச்சயமாய் வரும் என்று मेरी सहायता उस परमेश्वर की ओर से जरूर आएगी, மனுஷனிடத்தில் அல்ல, मनुष्य के द्वारा नहीं। வானத்தையும் பூமியை படைத்த அவரிடத்தில் எனக்கு ஒத்தாசை जिस வரும். परमेश्वर ने आकाश और पृथ्वी को बनाया उसके द्वारा, சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் வரும். वो सर्वशक्तिमान परमेश्वर की ओर से। அந்த ஆபிரகாமை பார்த்து சொன்னார், और जैसे अब्राहम को देखकर परमेश्वर ने நான் कहा, சர்வ வல்லமையுள்ள தேவன், मैं सर्वशक्तिमान परमेश्वर हूँ, என்னால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொன்னார். मेरे लिए क्या कुछ भी कठिन है। என்னால் எல்லாம் ஆகும் என்று वो சொல்கிறார். कहते हैं कि मेरे लिए सब कुछ संभव है, உங்களுக்கு உதவி செய்வர் ஆயத்தமா இருக்கிறார். और आपकी मदद के लिए भी वो तैयार है। இந்த ஆறுதல் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக, इस राधा में एक बदलाव को लेकर आने के உங்களை लिए, விடுவிக்கும்படியாக, आपको छुड़ाने के लिए, ஒத்தாசை தர அவர் ஆயத்தமா இருக்கிறார். आपकी मदद करने के लिए वो तैयार है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் விசுவாசி எனக்கு ஒத்தாசை வரும்? ये लोग विश्वास करते हैं मेरे लिए सहायता आएगी। மனுஷனால் கூடாதது, वो मनुष्य से संभव नहीं, மனுஷனால் முடியாதது, मनुष्य के लिए संभव नहीं, மனுஷன் கையை மீன்ஸ் முடியாது என்று சொல்லி நீட்டினது, और मनुष्य शायद इनकार कर सकता இனி है, எங்களால் முடியாது என்று சொன்னது, मनुष्य कह सकता है हमसे संभव அது नहीं, தேவனால் கூடும். लेकिन परमेश्वर से सब कुछ संभव है। ஹalleluya. हालेलुया। சில நேரத்துல பார்க்கும்போது மனுஷன் இனி நம்மளால முடியாது என்று சொல்லலாம். और कुछ समय मनुष्य कह सकता है कि इसके बाद हम मदद नहीं कर ஒரு सकते, ஹாஸ்பிடல்ல போகும்போது அவர் இல்ல இந்த ஹாஸ்பிடல்ல நம்ம பார்க்கவே முடியாது, அந்த வேற ஹாஸ்பிடலுக்கு போங்க. और एक अस्पताल में जाएंगे तो लोग कह सकते हैं हम इस अस्पताल में ट्रीटमेंट नहीं दे सकते, दूसरे अस्पताल में அந்த जाओ। ஸ்பெஷலிஸ்ட் சொல்வாங்க என்னால முடியாது வேற ஒருத்தர் போங்க. वो कहेंगे कि दूसरे स्पेशलिस्ट के पास आप जाओ। அந்த மனுஷனிடத்துல போக முடியாது, நான் உங்க தேவைகளை சந்திக்க முடியாது, வேற இடத்துல போங்க वो कहेंगे कि दूसरे जगह पर जाओ, मैं तुम्हारी जरूरत को पूरा नहीं कर सकता। கர்த்தர் உதவி செய்ய அவர் ஆயத்தமா लेकिन आज इस रात में परमेश्वर आपकी सहायता करना चाहता எனக்கு है। சகாயம் எனக்கு ஒத்தாசை அவரிடத்துல இருந்து வரும். मेरी सहायता उस परमेश्वर की ओर से आती है। ஹalleluya. हालेलुया। விசுவாச கருத்தடி நன்றி இயேசுன்னு சொல்லுங்க. विश्वास करने वाला ताली बजाकर परमेश्वर को எனக்கு धन्यवाद। சகாயம் செய்கிறவர், वो परमेश्वर, நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு சகாயம் செய்வேன்னு சொன்னார். परमेश्वर जो मेरी सहायता करता है, எனக்காக உதவி செய்கிறவருக்கு நன்றி. परमेश्वर तुम्हारी सहायता करता है इसलिए धन्यवाद। நிறைவேற்றுவதற்கு நன்றி. तू सहायता कर इसलिए धन्यवाद प्रभु। விசுவாசிக்கும் போது கர்த்தர் அதை செய்கிறார். और जब हम विश्वास करते हैं परमेश्वर उसे करता है। அது 34வது வசனத்துல और 34 वचन में வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார், उस स्वर्ग की ओर देखा, பின்பு பெருமூச்சு விடுகிறதை நாம் பார்க்க முடியும். और उसके बाद उसने आह भरी। இது என்னத்தை காண்பிக்கிறது? ये क्या दर्शाता है? அவர் மனுஷன் மேல் வைத்திருக்கிற மீன்ஸ் நம்முடைய அந்த சூழ்நிலை அறிந்து பார்க்கும்போது, वो जब हमारी परिस्थिति को जानता है, அந்த வேதனை அறிகிறவராய் இருக்கிறார், हमारे दुख और दर्द को समझता है, பலவீனங்களை அவர் அறிகிறவராய் இருக்கிறார், हमारे कमजोरियों को जानता है, நம்முடைய துக்கங்களை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். वो हमारे दुखों को जानता அதை है। பார்த்து ஒரு மனுஷன் சந்தோஷப்படுவது போல அல்ல. और इसे देखकर कोई मनुष्य जो खुश नहीं होता, ஹalleluya. हालेलुया। நம்முடைய சொந்தங்கள் கூட சில பேர் நம்முடைய பிரச்சனை மத்தியில் அவங்க சந்தோஷப்படலாம், और शायद हमारे समस्या
सदस्यों के बीच में हमारे रिश्तेदार भी खुश हो सकते हैं। உங்களுக்கெல்லாம் இது தேவை என்று சொல்லலாம். वो कह सकते हैं कि आपको इन समस्याओं की जरूरत है அப்படி பேசினாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி, அவங்க வாழ்க்கையில இது நிமிஷம் கர்த்தர் தண்டித்தது. और तुमने मेरे विरोध में ऐसा बात किया, आपको ऐसा होना जरूरी था। சில பேர் நம்முடைய பிரச்சனை பார்த்து பிரியப்படுகிறவர்களா இருக்கலாம். कुछ लोग हमारी समस्या को देखकर शायद खुश हो सकते ஆனால் हैं, இயேசு அவருடைய நிலைமையை பார்க்கும்போது लेकिन जब यीशु मसीह ने उसकी परिस्थिति को देखा, அவர் என்ன செய்கிறார்? यीशु ने क्या किया, பெருமூச்சை விட்டு, அது ஒரு இமோஷனை காண்பிக்கிறது. और वहां पर यीशु मसीह ने आह भरी मतलब अपने जो इमोशन को दिखा रहे हैं। நாட்கள இத்தனை கஷ்டத்தோட இவன் வாழ்ந்திருக்கிறான். अब तक बड़े कष्ट और दुख में जी रहा था, इतने அவமானத்தை இவன் कितने சந்தித்திருக்கிறான். अपमानों का उसने सामना किया होगा, பலத்தோட இவன் வாழ்ந்திருக்கிறான். बहुत कमजोरी के साथ वो जिया था, ஆனால் இப்பொழுது இவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. लेकिन अब उसके जीवन में एक छुटकारा, एक बदलाव आने वाला है, இனிமேலாவது இவன் விடுதலை வரப்போகிறான் என்று और சொல்லி अब तो एक छुटकारे के साथ वो जीने वाला है। ஒரு பெருமூச்சை விட்டு அவர் அங்கே காணப்படுகிறார். और इसलिए वहां पर यीशु मसीह ने आह भरी। ஹalleluya. हालेलुया। அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். आज जो परमेश्वर हमें देखने वाला परमेश्वर அவருடைய है, ஜனத்தை உள்ளங்கையில வணைந்திருக்கிறவராய் இருக்கிறார். उसके लोगों को अपने हथेली में चित्र बनाकर रखा அவருடைய है, கையில இருக்கிற மண் பாண்டத்தை போல நாம் இருக்கிறோம். और उसके हाथ में हम उसको जो कुमार के हाथ में जो मिट्टी है उसके समान है, ஆகிய நம்மளை அறிந்து நம்மளை குறித்து யோசிக்கிறவராய் அவர் और इसलिए परमेश्वर हमारे बारे में सोचता है। எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அவருடைய கரத்துல இருக்கிறேன். आज के लोग कह सकते हैं कि मैं उसके हाथों में हूँ। அவர் என்னை குறித்து ஒவ்வொரு நாளும் யோசித்து அவர் விசாரிக்கிறவராய் वो இருக்கிறார். परमेश्वर हर एक दिन हमारे बारे में सोचता है और विचारता है, மனுஷன் உங்களை காண்கிறானோ இல்லையோ, और लोग हमें देखते हो या नहीं, மற்றவர்கள் நம்மளை விசாரிக்கிறார் இல்லையோ, दूसरे लोग हमारी पूछताछ करते हो या ஒவ்வொரு नहीं, நாளும் நம்மளை அவர் ஒரு கையில வணைந்தது போல ஒவ்வொரு நாளும் பார்க்கிறவராய் காண்கிறவராய் लेकिन இருக்கிறார். परमेश्वर हमें हर दिन देखते हैं, हमारे परिस्थिति को जानता है। ஹalleluya. हालेलुया। என்னை காண்கிறவரே உமக்கு நன்றி. कितने लोग कैसे थे, परमेश्वर तो हमें देखता है, इसके लिए धन्यवाद। நன்றி இயேசுன்னு சொல்ல कहे வேண்டும். धन्यवाद यीशु। அந்த வசனத்துல வாசிக்கும் போது और उस वचन में हम पढ़ते हैं, இதுவரைக்கும் அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார், और अब तक यीशु ने क्या कुछ किया था, இவனை குணமாக்கும்படியாக அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார், उसकी चंगाई के लिए यीशु ने क्या किया था। என்ன செய்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு இல்ல முதலாவது வசனத்துல 33ல இருந்து வாசிக்கிறது அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். और 33 वचन से अगर पढ़े तो बहुत सारे उसने कामों को किया। சிலர் ஒரு வார்த்தையை சொல்லி அவர் குணமாக்குறார். कुछ लोगों को तो एक शब्द कहकर यीशु ने चंगाई दिया, கையை தொட்டாபடி குணமாக்குறார். कुछ लोगों के हाथ को छू कर यीशु ने चंगाई दिया था। அதிபதி ஒரு வார்த்தையை சொல்லுவேன், வேலைக்கார வீட்ல இருந்து சுத்தமாவான். और वहां पर वो जो 100 के जो मालिक था, वो एक शब्द से उसके सेवक को यीशु ने चंगाई किया। இவருடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை அவர் செய்கிறார். लेकिन इसके जीवन में उसने बहुत सारे कामों को किया। முதலாவது அந்த விரல்களை அந்த காதில வைத்தார். सबसे पहले उनके अपने उंगलियों को उसके कानों में डाले, உமிழ்ந்து அவருடைய அந்த மீன்ஸ் வாயை தொட்டார். थूक कर उसके जीभ को छुआ, பின்ன வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். फिर स्वर्ग की ओर देखा, பெருமூச்சு விடுகிறார். फिर आह भरा, இப்பொழுது வாயின் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எப்பத்தா என்று அவர் சொல்கிறார். और उसके बाद अपने मुंह से वो कहते एफता। ஹalleluya. हालेलुया। அந்த வார்த்தையில ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. और उस शब्द इफता में बड़ा सामर्थ्य है, ஏனென்றால் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன இருக்கிறது, क्योंकि उस जो उसका अर्थ क्या है, இவனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் அடைக்கப்பட்டதோ, और जो कुछ बंद है, எதெல்லாம் இவனுடைய வாழ்க்கையில கட்டப்பட்டதோ, जो कुछ जीवन में बंद அது है, எல்லாம் திறக்கப்படுவதாக என்று वो சொல்லுகிறார். सब कुछ खुल जाए। வானத்தை அண்ணாந்து விசுவாசத்தோட எப்பத்தா என்று சொல்கிறார். और स्वर्ग की ओर देखकर विश्वास से यीशु ने कहा इफता। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் நம்முடைய வாயில கூட கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ऐसे लोग कहते हैं कि हमारे जीवन में हमारे होठों में परमेश्वर ने अधिकार को दिया है, வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கிறது. हमारे होठों में से जो बातें निकलती है उसमें अधिकार है। நம்முடைய வாயில இந்த விசுவாச வார்த்தைகள் வரும் என்றால், हमारे मुंह से अगर विश्वास की बातें निकले तो, கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையான வார்த்தைகள் வரும் என்றால், परमेश्वर के ऊपर जो भरोसे वाले बातें को हम कहते हो, அது ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. तो वो बड़े बदलाव को लेकर आ सकती है। ஹalleluya. हालेलुया। இயேசு எப்பத்தா என்று சொல்லும்போது जब यीशु मसीह ने इफता कहा, அந்த 35வது வசனத்துல என்ன நடந்தது, 35 वचन में क्या हुआ, உடனே ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்றல்ல, और हम पढ़ते कि तुरंत எத்தனை உடனே என்று சொல்லுறீங்க, कुछ लोग कह सकते हैं तुरंत, உடனே இந்த ஆராதனை சொல்லுங்க, इस रात में आप कहिए இந்த ஆராதனை நடக்கும். इस रात में हो सकता है। ஹalleluya. हालेलुया। உடனே அவருடைய அந்த குறைகள் கர்த்தர் நிறைவாக்கினார். तुरंत परमेश्वर ने उसके कमियों को दूर किया, அவருடைய செவிகள் திறக்கப்பட்டது. और उसके कान खुल गए, அவருடைய நாவின் கட்டுகள் உடைக்கப்பட்டது. उसके जीभ के गांठ भी खुल गए थे, அவன் நல்லா பேச ஆரம்பித்தான். और अब वो अच्छे से बात करने நல்ல लगा। கழுத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ताली बजाकर परमेश्वर धन्यवाद है। உடனே இந்த ஆராதனையில, और परमेश्वर இந்த துதிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார். परमेश्वर आपके जीवन में बदलाव को உங்க लाएगा, சூழ்நிலை மாற்றுகிறார். परमेश्वर आपके परिस्थिति को बदलता அந்த है, சரீர பலவீனம் மாறுகிறது. आपकी शरीर की कमजोरी बदलती है। எப்பத்தா इफता திறக்கப்படுவதாக, तो खुल जाए, அடைக்கப்பட்ட வாசல்கள் जो बंद द्वार है கர்த்தர் திறக்க விரும்புகிறார். परमेश्वर उसे खोलना चाहता है। நன்றி இயேசுவே. इन लोग कैसे धन्यवाद यीशु, வாழ்க்கையில பூட்டப்பட்ட கதவுகளை திறக்கிறவர் உமக்கு आपके जीवन में जो बंद द्वारों को परमेश्वर खोलता है। ஹalleluya. हालेलुया। அவர் திறக்க விரும்புகிறார். वो परमेश्वर आज खोलना चाहता है, விரும்புகிறார். वो
वो खोलना चाहता ஆனால் है। அந்த வல்லமை நம்முடைய வாயின் அறிக்கையில இருக்கிறது. और आज वो सामर्थ परमेश्वर ने हमारे होठों में दिया है। எப்படி சொல்ல வேண்டும்? हमें कैसे कहना है? விசுவாசத்தோட சொல்ல வேண்டும். विश्वास के साथ कहना है। நான் சொல்லுவேன் கர்த்தருடைய நாமத்துல சொல்லும்போது, जब हम परमेश्वर के नाम से कहते हैं, வானத்தை எடுத்து பார்த்து சொல்லும்போது, जब हम स्वर्ग की ओर देखकर कहते हैं, நிச்சயமாய் அவர் செய்வார் என்று तो விசுவாசிங்க. निश्चय परमेश्वर हमारे जीवन में करेगा। ஹalleluya. हालेलुया। விசுவாசம் இல்லாம எப்ப சொல்லிட்டு இருந்தாலும் கூட अगर बिना विश्वास के आप पता कहते रहेंगे ஒண்ணும் நடக்காது. तो कभी कुछ नहीं होगा। விசுவாசம் இருக்கும் என்றால், लेकिन अगर विश्वास है तो கர்த்தர் அந்த எஃபத்தா என்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய விடுதலை तो தருவார். उस एफता शब्द के लिए परमेश्वर बड़े काम को करेगा। ஹalleluya. हालेलुया। மரணம் ஜீவன் நம்முடைய வாயில் இருக்கிற அந்த நாவில் அந்த அதிகாரத்துல இருக்கிறது. वचन कहते हैं कि मृत्यु और जीवन भी हमारे होठों में है। நம்முடைய வாயில என்ன இருக்கணும்? हमारे होठों में क्या होना விசுவாச चाहिए? வார்த்தைகள் இருக்கணும். विश्वास की बातें होना चाहिए। கர்த்தர் நாமத்துல இருக்கிற விசுவாசம், परमेश्वर के नाम में जो विश्वास है, கர்த்தருடைய வல்லமையில இருக்கிற விசுவாசம், परमेश्वर के सामर्थ पर जो அந்த विश्वास है, விசுவாச அறிக்கை நாம் செய்யும்போது, जब हम उस विश्वास को हम पुकारते कहते हैं, எல்லா குறைகளை கர்த்தர் तो நிறைவாக்குகிறார். सारे कमजोरी को, सारे कमियों को परमेश्वर दूर करता है। அப்போஸ்தலர் 3:6 वचனத்துல, और प्रेरितों के काम 3 अध्याय के 6 वचन में, அப்போஸ்தலர் 3:6 वचனத்துல, प्रेरितों के काम 3 अध्याय 6 वचन में, அவன் அந்த மீன்ஸ் அந்த சப்பானி அந்த பேதுருவிடத்துல அவன் உதவி கேட்கிறான். वहां पर एक लंगड़ा व्यक्ति जब पतरस से उसने मदद मांगी, எல்லாரும் கொடுக்கிறது போல சில பண உதவி இல்ல வெள்ளி பொண்ணு கொடுப்பான் என்று நினைத்தான். उसने सोचा कि सभी लोग सोना चांदी देते वैसे ये भी देगा, பேதுருட்ட கொடுக்க ஒன்றும் இல்ல. तब पतरस के पास देने के लिए तो कुछ नहीं ஆனா था, வாய் இருக்கிறது, வாயில வார்த்தைகள் இருக்கிறது, लेकिन उसके मुंह में जो शब्द थे, வாயில அந்த அதிகாரம் இருக்கிறது, उसके मुंह में जो अधिकार था, அதை பயன்படுத்தி எப்பத்தா என்று போல சொல்லி, और उसके इस्तेमाल किया, और जैसे यीशु ने पता क्या कहा वैसे उसने कहा, உன் வாய் நீ எழுந்து நட என்று சொல்லி, उसने कहा यीशु मसीह के नाम से तो उठकर चल, வாழ்க்கையில அவன் ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தான். और उसके जीवन में एक बड़े अद्भुत को उसने देखा। ஹalleluya. हालेलुया। எதனால அவன் செய்ய முடிந்தது? और वो क्यों ऐसा कर पाया? விசுவாசத்தில் அவனுடைய வாயில இருக்கிற அந்த கர்த்தருடைய அதிகாரத்தினால, क्योंकि उसके अंदर विश्वास था, परमेश्वर का अधिकार था, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, परमेश्वर यीशु मसीह के नाम से, எழுந்து நட இந்த பிரச்சனைகளை நீ மேற்கொள் என்று சொல்லி, तो उठकर चल और ते उस परेशानी पर जयवंत அந்த होगा। வாயின் அதிகாரத்தை பயன்படுத்தி விசுவாசோட அவன் அந்த சூழ்நிலையை மாற்றினான். और उसके अपने होठों के अधिकार को इस्तेमाल किया और विश्वास के साथ उसने यीशु का नाम लिया। கர்த்தர் நம்முடைய வாயில அந்த விசுவாசத்தை பார்க்க आज விரும்புகிறார். परमेश्वर हमारे मुंह में उस विश्वास को देखना चाहता है। ஹalleluya. हालेलुया। திறப்பாரோ திறக்க மாட்டாரோ அப்படி சந்தேகம் வேண்டாம். और आपको ऐसे संदेह करने की जरूरत नहीं कि परमेश्वर खोलेगा या नहीं खोलेगा, ஆகுமா ஆகாது என்று சந்தேகப்பட क्या வேண்டாம். होगा नहीं होगा ऐसा संदेह नहीं ஒருவேளை करना, நடக்கலாம் நடக்காது என்று அப்படி அவிசுவாசம் வேண்டாம். होगा या फिर नहीं होगा ऐसा अविश्वास नहीं होना चाहिए, நிச்சயமாய் செய்வார் என்று விசுவாசித்து लेकिन आपको विश्वास करना कि वो निश्चय पूरा करेगा। ஹalleluya. हालेलुया। இதாரல்ல கர்த்தர் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கேட்க விரும்புகிறார். इस रात में परमेश्वर हमारे मुंह से शब्दों को सुनना चाहता है। விசுவாசம் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் வாயின் வார்த்தைகளை கேட்கிறார். कि लोग विश्वास से हम जिस परमेश्वर की आराधना करते हैं हमारे मुंह के हर शब्द को सुनता है, என்றால் அவர் கேட்கிறவரா இருக்கிறார். क्योंकि वो परमेश्वर हमारी बातों को सुनता है। என்னாகும் 14:28 வசனத்துல அந்த மோசே பார்த்து சொன்ன என் ஜனத்தின் அந்த சத்தத்தை நான் கேட்டேன். गिनती 14:28 में परमेश्वर ने कहा कि मेरे लोगों की आवाज को मैंने सुना है। அடிக்கடி பேசுகிற அந்த வார்த்தைகளை நான் கவனித்து பார்க்கிறேன். बार बार जो कहते हैं उन बातों को मैं सुनते आया हूँ, ஆனால் அந்த பேச்சுகள் என்ன இருந்தது? लेकिन उनके बातों में क्या था? முறுமுறுப்பு, அந்த பழைய வாழ்க்கை நினைவுகள் இருக்கிறது. उनके जो बातों में कुड़कुड़ाते और पुराने जीवन को याद करते थे। செத்து போனால் நல்லா இருக்கும், மரித்து போனால் நல்லா இருக்கும் என்று वो சொல்லும்போது कहते थे कि हम इससे बेहतर हम मर जाते थे। அவர் தேவன் சொல்லுகிறார், तो इसलिए परमेश्वर ने कहा, அவர்கள் வார்த்தை நான் என் செவிகள் கேட்டது போல और जैसे मेरे कानों ने सुना है நான் அவருக்கு செய்வேன் என்று அவர் சொன்னார். उसके हिसाब से मैं उनके लिए करूंगा। ஹalleluya. हालेलुया। அவர் எதை கேட்கிறாரோ அதை அவர் செய்வார். तो परमेश्वर जो कुछ हमारे मुंह से सुनता है उसे वो पूरा करेगा। இதாரல்ல நீங்க விசுவாசத்து பேசும்போது அந்த விசுவாசின்படி அவர் செய்வார். इस रात में अगर विश्वास के साथ आप कुछ कहते तो परमेश्वर उसे जरूर करेगा। விசுவாசின்படி ஆக கடவுள் என்று वो சொல்கிறவர், कहता है कि तेरे विश्वास के अनुसार हो। நீ விசுவாச தேவனுடைய மகிமை காண்பாய் என்று अगर तू சொல்கிறவர், विश्वास करे परमेश्वर की महिमा को देख पाएगा। உங்க விசுவாசின்படி அவர் காரியங்களை செய்ய போகிறார். आपके विश्वास के अनुसार परमेश्वर कामों को करेगा। ஹalleluya. हालेलुया। அதே தேவனை நாம் ஆராதிக்கிறோம். और वही परमेश्वर की आज हम आराधना करते हैं। அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, उसका अधिकार उसका सामर्थ्य कम नहीं அவருடைய हुआ, கை குறுகவில்லை, उसके हाथ छोटे नहीं हुए, அவருடைய வார்த்தையில அதே வல்லமை இருக்கிறது. उसके वचनों में अभी भी उतना ही सामर्थ्य எப்பத்தா है। என்று விசுவாசத்தை சொல்லும்போது जब आप विश्वास के साथ फतह कहते हो, கர்த்தர் உடைத்து ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிறார். परमेश्वर तोड़कर एक बदलाव को आपके जीवन में लेकर आता है। ஹalleluya. हालेलुया। வந்த ஒவ்வொருவன் விடுதலையோடு போகிறீங்க. और यहाँ पर जितने भी आए एक छुटकारे के साथ आप ஒரு जाएंगे, மாற்றத்தோடு போகிறீங்க. एक बदलाव के साथ आप जाएंगे। கர்த்தர் திறந்து அவர் அவிழ்க்க விரும்புகிறார். परमेश्वर सब कुछ खोलकर आपको भेजना चाहता है। அடுத்த வசனத்துல 36வது வசனத்துல और अगले वचन में 36 वचन में हम पढ़ते हैं, மார்க் 7:36வது வசனத்துல मरकुस 7:36 में அங்க இயேசு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். वहां पर यीशु मसीह ने एक आज्ञा दी। நான் இத்தனை பெரிய அற்புதங்களை செய்தாலும் கூட मैंने इतने बड़े अद्भुतों किया है, நீங்க என்ன செய்யுங்க? अब तुम क्या करोगे? என்ன செய்யுங்க?
அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு ஒருவருக்குமே சொல்ல கட்டளையிட்டார். வேண்டாம். यीशु ने कहा कि तुम किसी से ना कहना। யார்ட்டும் சொல்ல வேண்டும் அவர் கெஞ்சி அவர் கட்டளை எடுக்கிறார். वहां पर यीशु ने कहा कि किसी से ना कहना। ஆனால் அந்த வசனத்துல அவர் எவ்வளவாய் அவர்களை சொன்னாரோ, और वहां पर हम पढ़ते कि जितना उसने कहा எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு சொன்னாரோ, और जितना उतना जितना कहा था என்ன செய்தார்கள் இவர்கள்? அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை எவ்வளவு சொன்னாரோ பிரசித்தம் அதற்கு பண்ணி, மேல் அவ்வளவு அதிகமாய் அவர்கள் பிரசித்த பண்ணினார்கள். और जितना उसने कहा उतना ही वे और प्रचार करने लगे। ஹalleluya. हालेलूया। இயேசு என்ன சொன்னார்? यीशु ने क्या कहा சொல்ல था? வேண்டாம்னு சொன்னார். यीशु ने कहा कि तुम जाकर मत बताओ, ஆனால் அவர்கள் அதை பார்க்கிலும் அவர்கள் சொன்னார்கள். लेकिन उससे भी बढ़कर वो ज्यादा जाकर प्रचार करने ஆனா लगे। இன்னைக்கு நம்மளை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? लेकिन आज हमें देखकर यीशु क्या कहता? நீங்க சொல்லுங்க என்று சொல்லுகிறார். यीशु मसीह कहते तुम जाकर कहो, நீங்க சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க, उस सुसमाचार को जाकर என்னை कहो, குறித்து சொல்லுங்க, मेरे बारे में जाकर आप कहिए, அந்த மீன்ஸ் ஜீவ மார்க்கத்தை குறித்து சொல்லுங்க, उस जीवन के मार्ग के बारे में आप जाकर कहिए, சொல்லுங்க, उद्धार के बारे में பாவத்தை कहिए, குறித்து சொல்லுங்க என்று पाप के बारे में आप कहिए। சொல்ல அந்த சொல்ல அவர் நம்ம ஊரில் அவர் பேசுகிறார். और वो चाहता कि हम जाकर उसके बारे में बताएं। ஹalleluya. हालेलूया। எத்தனை சொல்றேன் நான் சொல்லுவேன். कितने लोग कह सकते कि मैं जाकर कहूंगा। அந்த தேவாலயத்துல வந்து அந்த அந்த ஏசாயா கேட்டது போல, और जैसे यशायाह ने उस परमेश्वर के मंदिर में उस आवाज को सुना, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டது போல, परमेश्वर की आवाज को जैसे उसने நம்முடைய सुना, காரியங்களுக்காக யார் போவான் என்ற ஒரு பெரிய சத்தம், तब परमेश्वर ने कहा मेरे काम के लिए कौन जाने वाला है। அதுல ஒரு பெரிய பாரம் இருந்தது. तब उसके अंदर एक बड़ा बोझ அந்த था, வார்த்தையில ஒரு பெரிய அன்பு இருந்தது, उसके अंदर एक बड़ा प्रेम ஒரு था, பெரிய தகிப்பு இருந்தது. एक बड़ा एक चाहत था। அப்படி அந்த வார்த்தைகளை கேட்கும்போது और जब उसने उस आवाज को सुना, ஏசாயா அந்த இடத்துல சமர்ப்பித்தான். यशायाह ने उसी जगह पर समर्पित நான் किया। போவேன் என்னை அனுப்பும் என்று சொன்னது போல, उसने कहा कि मैं जाऊंगा मुझे भेज। இன்னைக்கு அது பேசுற நான் போவேன் நான் ஜனத்துக்கு சொல்லுவேன். ऐसे लोग ऐसे मैं भी जाऊंगा लोगों के जाकर कहूंगा। ஹalleluya. हालेलूया। அடுத்த வசனத்துல 37வது வசனத்துல और अगले वचन में 37 वचन में पढ़ते அவர்கள் हैं, எல்லாருமே ஒரு மீன்ஸ் உண்மையா சொன்னார்கள். और वो सभी लोगों ने एक सच्ची बात को அவர் என்ன कहा, செய்தார் என்று சொல்லுகிறார்கள். और उन्होंने क्या किया ऐसा वो कहने लगे। எல்லாவற்றும் நன்றாய் செய்தார் என்று சொன்னார்கள். और हम पढ़ते कि वो सब कुछ अच्छा किया है। தெக்கப்போலி போல இடத்துல புறஜாதிகள் வாழ்கிற இடத்துல और उस देकापोलिस में जहाँ पर अन्य जाति के लोग थे, அவர்கள் அறிந்து கொண்ட ஒரு காரியம், वे सभी लोग जान पाए இயேசு யார் என்றால் यीशु मसीह कौन அவர் है। எல்லாவற்றும் நன்றாய் वो செய்கிறவர். सब कुछ अच्छा करने वाला परमेश्वर। ஹalleluya. हालेलूया। எத்தனை பேர் என் வாழ்க்கையில கூட அவர் எல்லாவற்றும் நன்றாய் लोग செய்கிறவர். विश्वास करते हैं मेरे जीवन में भी वो सब कुछ अच्छा அவர் करेगा, நன்மையானதை என் வாழ்க்கையில செய்கிறார். वो मेरे जीवन में अच्छे कामों को करेगा, சகலற்றும் அது இதன் காலத்துல அவர் நன்மையா மீன்ஸ் பெஸ்டாக और செய்கிறார். सब कुछ अपने अपने समय में वो सब कुछ अच्छा பக்கத்துல करेगा। பாருங்க வாழ்க்கையில அவர் நன்மையானதை அவர் செய்வார். बाज में देखकर कहे परमेश्वर आपके जीवन में अच्छे कामों को करेगा, அவர் எல்லாவற்றும் நன்றாய் वो செய்கிறார். सब कुछ अच्छे तरीके से वो करेगा। நல்ல பாத்து அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றும் நன்றாய் செய்வார். अच्छे से कहिए परमेश्वर आपके जीवन में நீங்க अच्छा करेगा, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. आप कभी भी निराश ना हो। அவர் எல்லாவற்றும் நன்றாக वो செய்வார். परमेश्वर सब कुछ आपके जीवन में अच्छा करेगा। நாம் அறிகிற கர்த்தர் அவர் நல்லவர். हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो अच्छा परमेश्वर அவர் है, நன்மையானதை அவர் செய்கிறார். और वो हमारे जीवन में भी अच्छे कामों को நாம் करेगा। கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम ताली बजाकर परमेश्वर को धन्यवाद நம்முடைய दें। வாழ்க்கையில் ஒரு காலத்துல தெக்கப்போலிஸே போல இருந்தது. और एक समय पर हमारा जीवन भी उस देकापोलिस के समान நம்முடைய था, ஆவிக்குரிய வாழ்க்கை கூட அந்த மனுஷனை போல தான் இருந்தது. हमारा आत्मिक जीवन भी उस मनुष्य के समान எத்தனை था। தான் ஜனங்கள் பேசினாலும் கூட और कितने लोग शायद बात किए हो तो அந்த भी இயேசு அறியாமல் நாம் இருந்தோம். हम यीशु मसीह को नहीं जानते थे, ஆனால் அந்த செவிடனுடைய அந்த காது திறந்தது போல लेकिन उस बहरे के उस कान को यीशु मसीह ने चंगाई நம்முடைய किया था। ஆவிக்குரிய காதுகளை கூட அவர் திறந்ததனால हमारे